இந்த வசன பகுதி இது ஒரு முழு அதிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதினதான இரண்டாவது நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதினதான இரண்டாவது நிருபம், மூன்றாவது அதிகாரம். கடைசி வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எழுதிட்டீங்களா? 2 கொரிந்தியர் 3:18. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். திரும்ப வாசிப்போம் கொஞ்சம் சத்தமா. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரே, இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசும். ஆவியானவர் அடியேனை வெறுமனே ஒரு கருவியாய் மாத்திரம் எடுத்து பயன்படுத்தும். ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க பண்ணுகிறதான உங்களுடைய அந்த தொனி இருதயங்களை உடைத்து உணர்வில்லாத இருதயங்களை மாற்றி தேவ சித்தத்தின் பக்கமாய் திருப்புகிறதான வல்லமையுடைய உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்தாலும் உம்முடைய வார்த்தையை முழு கவனமாய் கவனித்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையிலிருந்து வருகிறதான உம்முடைய மகத்துவங்களை ரகசியங்களை காணும்படி அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு இந்த நாளிலே இந்த இடத்தை விட்டு போகும்போது உம்முடைய ஆவி நிறைவினாலே மறுரூபமாக்கப்பட்டு செல்வார்களாக. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவதை எங்கள் காதுகளினாலே நாங்கள் கவனிக்கணும். எங்கள் சிந்தையினாலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் மனதிற்கு நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். துதி கனமகிமை எல்லாம் உமக்கே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே இந்த வசன பகுதி நமக்கு முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு காண்பிக்கிறது. அதில் கடைசியா நம்ம வாசிக்கிறோம், அவருடைய சாயலாக, கிறிஸ்துவின் சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம் என்று சொல்லி மறுரூபப்படுகிறோம் என்று சொல்லி, இந்த மறுரூபப்படுதல் அப்படின்ற வார்த்தையிலிருந்து இன்னைக்கு நம்மளுடைய கவனத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். மறுரூபம் என்று சொன்னால், ரூபம்னா என்னதுங்க? உருவம் என்று சொல்லி அர்த்தம். மறுரூபம்னா என்னங்க? மறுரூபம்னா என்னதுங்க? வேற ஒரு உருவம்னு அர்த்தம். சொல்றது புரியுதா? உருவம்னா என்ன அர்த்தம்? இந்த இது மறு உருவம் அப்படின்னு அர்த்தம். வேற ஒரு உருவம்னு அதே மாதிரிதான். சோ இப்ப மறுரூபம், ரூபம்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய சாயல், இப்போ நம்மளுடைய குணாதிசயங்கள். இப்ப பில்லினா, பில்லிக்கு இந்த குணாதிசயங்கள் இருக்கிறது. பில்லி இப்படிப்பட்டவரா இருப்பார், பில்லி கோபப்பட்டார்னா இப்படி பேசுவார், பில்லி அமைதலா இருந்தார்னா இப்படி இருப்பார்னு சொல்லிட்டு பில்லியினுடைய தன்மைகளை ஒரு வார்த்தையினால் என்ன பண்ண முடியும்? சொல்லிவிட முடியும். ஆனா பில்லிக்கு வேறொரு அனுபவம் தேவைப்படுகிறது. ஏனென்று சொன்னால், பில்லி வெறுமனே மனுஷ பிறப்பினாலே பிறப்பிக்கப்பட்ட மனிதன் மாத்திரம் அல்ல, அவன் ஆவியினாலே பிறந்த மறு ஜென்ம முழுக்கினாலே மறுபடியும் பிறந்த மனுஷனாய் இருக்க வேண்டும். அப்படின்றனால அப்படி பிறக்கப்பட்ட பில்லிக்கு இப்ப என்ன உருவம் வேணும்? வேறொரு உருவம் வேணும். நாத்தான்வேல் என்கிறதான மனிதனிடத்துல, நிக்கோதேமு என்கிறதான மனிதனிடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் என்ன பண்ண மாட்டான்? தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு. நிக்கோதேமு கேட்கிறாரு, எப்படிங்க நான் இன்னொரு டைம் பிறகுறது? எங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ள போய் நான் திரும்பவுமா வர முடியும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். உடனே ஏசப்பா சொல்றாரு, நீ இவ்வளவு படிச்சவனா இருந்தும் உனக்கு இன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு என்ன சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்று சொல்லி. சரி, அப்போ இப்போ இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே 2 பிறப்பு இருக்கிறது. ஒரு பிறப்பு எப்படி பிறந்தோம்? நம்ம அம்மாவுடைய வயிற்றிலிருந்து நம்ம
பிறந்தோம். அது ஃபர்ஸ்ட் பிறப்பு. இரண்டாவது பிறப்பு என்னதுங்க? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, நல்லா கவனிக்கணும், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, முதலாவது நம்ம என்ன பண்ணோம்? ஞானஸ்நான தொட்டியில ஜலத்தினால, தண்ணீரினாலே நம்ம என்ன பண்ணோம்? முழுகி நம்ம எந்திரிக்கும் பொழுது, நான் பாவத்திற்கு மரித்து ஆவிக்குள்ளாக பிழைக்கிறவனாய் நான் மாறினேன். அங்கோட நிறுத்துறது இல்லை. ஏசப்பா என்ன சொன்னாரு? ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருத்தன் பிறக்க வேண்டும். அப்போ இந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய உருவம் இப்ப எப்படிப்பட்ட உருவமா மாறிடுச்சு? வேறொரு உருவமாய் மாற்றப்படுகிறது. சோ நம்மளுடைய உருவத்தை திட்டமிடுகிறது எதுங்க? தாயினுடைய கருவறை. ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். நம்மளுடைய முகம், ஜாட, கை, காலு இதான் வளர்ந்ததுக்கு அப்புறம் வேற வேற மாதிரி மாறுது. ஆனா பிறக்கும் போது அந்த குழந்தையினுடைய உருவத்தை திட்டமிடுவது எது? தாயினுடைய கருவறை அப்படின்னு சொல்லி நமக்கு தாயினுடைய கர்ப்பப்பை. இப்ப அங்க என்னதான் தேவன் உருவாக்கினாலும் இப்ப யாருடைய சாயல்? இப்ப பாத்தீங்கன்னா நான் சிரிக்கும் போது உங்க அப்பா மாதிரி சிரிக்கிறப்பா அப்படின்னுவாங்க. இல்ல நம்மளுடைய ஒவ்வொரு சாயலும் ஏதாவது நம்மளுடைய தாய் தகப்பனுடைய சாயல் ஏதாவது ஒண்ணு நமக்குள்ள வரும். இப்போ அதே மாதிரி தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, தேவ பிள்ளைகள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறந்தவர்கள் வேறொரு ரூபத்தை அடைய வேண்டும். ஒரு மறுரூபம் ஒன்று அவர்களுக்கு ஏற்பட வேண்டும். நம்ம கிட்ட நம்மளுடைய ஜென்ம சுபாவம்ன்றது மாறி, சுபாவம்ன்றதை விட பிசிக்கலா இருக்கிறதான பில்லியினுடைய அந்த வெளிப்புற தோற்றத்திற்குரியதான அந்த தன்மைகள், அந்த தோற்றத்தோடு கூட, இப்ப பில்லின்னு பாத்தீங்கன்னா பில்லியினுடைய இந்த தோற்றத்தோடு கூட பில்லிக்கு ஒரு சொல்லிய குணாதிசயங்கள்லாம் இருக்குது. இந்த குணாதிசயங்கள்லாம் மாறி தேவன் விரும்புகிற ஒரு ரூபமுடையவனாய் பில்லி மாறணும். இது யாருடைய விருப்பம்? நம்ம விருப்பம் இல்ல, இது தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற விருப்பம், அவருடைய சித்தமாகவும் இருக்குது. அதுக்கு அவர் கொடுக்கிறதான ஒரு க்ளூ தான் என்னது? மகிமையின் மேல் மகிமை, from glory to glory. இந்த நாளில் நம்முடைய செய்திக்கு தலைப்பாய் வைத்திருப்பது அதுதான், from glory to glory, மகிமையின் மேல் மகிமை. சரி, இப்ப இந்த கடைசி வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வசனங்களையும் படிச்சாதான் நமக்கு புரியும். ஏன்னா எப்பயுமே நடுவுல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தனியா வியாக்கியானம் பண்ண முடியாது. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வசன பகுதி இது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு ரொம்ப அழகா ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து இந்த வசனத்தை அவர் எழுதுறார். வாசிக்கலாமா? 2வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். 18 வசனம் தான் இருக்குது. 2வது வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் வாசிக்கலாமா? எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. கற்பகளில் அல்ல, இருதயங்களாகிய எழுதப்பட்டிருக்கிறது. போதும். இங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்பிக்கும் போது எப்படி எழுதுறாங்க? நான் பேசுறது நல்லா கவனிக்கணும், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதுல தெளிவு இருந்தாதான் நம்ம இந்த நாட்களிலே நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. 40 நாள் ஜெபிக்கிறோமா? நேரத்தில் எல்லாரும் ஜெபம் பண்றோம். நம்ம இந்த 2 மணி நேரம் பண்ற ஜெபம் அர்த்தம் உள்ளதா இருக்கணும்னா நான் சொல்லுகிற இந்த பகுதியை நீங்க நல்லா கவனிச்சு அதை புரிஞ்சுக்கணும். புரியலன்னா தயவு செஞ்சு கையை தூக்கி, தம்பி எனக்கு புரியலன்னு கேளுங்க. யாரும் தப்பா நினைச்சிக்க மாட்டாங்க. நான் திரும்ப கூட உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம், கவனிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வசனத்துல எப்படி வாசிக்கிறோம்? பவுல் என்ன சொல்றாரு? அந்த கொரிந்து மக்களை பார்த்து சொல்றாரு, சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற நீ எங்கள் நிருபம் நீங்கள் தானே. சோ வெளிப்படையா இன்னைக்கு இயேசுவை நம்ம போய் ஒரு பைபிளை கொடுத்து இயேசுவை படிங்கன்றதை விட இயேசுவை வாழ்ந்து காட்டுகிற மனிதர்களாக நாம இருக்கும் போதே பைபிள்லாம் போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளே சாட்சியாக வாழலாம் அப்படின்றதுக்கான ஒரு வார்த்தையை தான் அவர் சொல்றாரு. 2வது வசனம் 3வது வசனத்தை, அதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும், சேர்ந்து வாசிப்போம். அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி. அடுத்ததா, கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப எழுத்துனா வெறும் பேனா மட்டும் பத்தாது. பேனா இருந்தா என்ன வேணும் எழுதுறதுக்கு? என்னங்க வேணும்? பேப்பர் வேணும். பேப்பரும் பேனாவும் இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு காரியத்தை எழுத முடியும். இவர் முதலாவது என்ன சொல்றாரு? இந்த பழைய ஏற்பாட்டில் மோசேவுக்கு கொடுக்கப்பட்டதான கற்பனைகள், நியாய பிரமாணங்கள் எதுல கொடுக்கப்பட்டிருந்தது? அது கற்பலகைகளிலே கொடுக்கப்பட்டிருந்தது.
கற்பலகைகளிலே தேவன் அதை எழுதினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்ப இங்க பாருங்க, இவர் என்ன சொல்றாரு, ரெண்டு கம்பேரிசனை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் மைய கிடையாதுப்பா, பேனா கைனால் இங்கெல்லாம் ஊத்தி எழுத போறதுல என்ன பண்ண போறோம், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி. சரி, அதுதான் இங்கு. நான் சொல்றது புரியுதா? ஒரு விஷயத்தை எழுதணும்னா நமக்கு என்ன தேவை? பேனால என்ன வேணும்? மைய வேணும். அந்த மைய தான் இப்போ யாரு? ஆவியானவர். அடுத்ததா, கற்பலகைகளில் அல்ல, இருதயங்கள் ஆகிய சதையான பலகைகள். இப்ப எழுதப்படுகிற இடம் எது? நம்மளுடைய இருதயம். எழுதப்படுகிற அந்த பொருள் எது? மைய யாரோட ஒப்பிடுறோம்? ஆவியானவருக்கு ஒப்பிடுறோம். அப்போ இதுலயே நம்ம தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்போ ஆண்டவர் நம்மள என்ன பண்றாருன்னா, கடைசி அந்த வசனம் படிச்சோம் இல்லையா, மறுரூபமாக்கப்படணும் அப்படின்றது இங்க இருந்து ஆரம்பிக்கிற ஒரு ப்ராசஸ். முதலாவது என்ன நடக்குதுன்னா, நம்முடைய இருதயத்திலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. அந்த இருதயத்திலே உண்டாகிற மாற்றத்திலே நமக்குள்ளாக மனிதன் சொன்ன வார்த்தையினால அல்ல, ஆவியானவர் மூலமாய் நமக்கு ஒரு உந்துதல் ஒன்று ஏற்படுகிறது. என்ன உந்துதல் ஏற்படுகிறது? பிதாவாகிய தேவன் அனுப்பின குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் எனக்கு ரட்சிப்பு உண்டு, மீட்பு உண்டு, சமாதானம் உண்டு, நித்திய வாழ்க்கை உண்டு என்கிறதான ஒரு நம்பிக்கையை நமக்குள்ள நம்மளுடைய இருதயத்தின் பலகைகளிலே எழுதுகிறவர் யாரு? யாருங்க? ஆவியானவர். நான் சொல்றது புரிஞ்சுதா? ஏங்க, இப்ப நம்ம மூணு திரியேக தேவனை நம்புறோமா? யாரு? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன். புரிஞ்சுதா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? நீங்க பாக்குறத பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியலங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்லா கவனிக்கணும். ஏதோ புரியலன்னா தயவு செஞ்சு கேளுங்க. இப்போ பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு யார் அனுப்புனாரு? ஏசப்பாவை அனுப்புனாரா? குமாரன் அனுப்புனார். குமாரன் என்ன பண்ணார்? ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்து போயிட்டார். போனதுக்கு அப்புறம் அவர் யாரை அனுப்புனாரு? ஆவியானவரை அனுப்புனார். இப்போ இந்த ஆவியானவர் தான் இப்ப என்ன பண்றாரு? நமக்குள்ள இருக்கிறார். இவர் இருக்கிறனாலதான் நம்ம வாயை திறந்து என்னன்னு சொல்ல முடியுது, இயேசுதான் தெய்வம், பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி இயேசுதான்னு நம்மளால என்ன பண்ண முடியுது? சொல்ல முடியுது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? அப்ப யார் யாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு? எல்லாருக்குள்ளயும். இயேசுவை தெய்வம் என்று அறிக்கை செய்கிற, ஏற்றுக்கொண்டு வாயினால அறிக்கை செய்கிற எல்லாருக்குள்ளயும் யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். புரியுதா? அப்ப நமக்குள்ள யாருமே ஆவியானவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆனா ஆவியின் வரங்கள் தான் இந்த நாட்கள்ல செயல்படுவது ரொம்ப கம்மியா இருக்கு. சரி, அதற்காக நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம், நம்மளுடைய இருதயம் பலகையாக பேப்பர் மாதிரி இருக்கான், அதுக்குள்ள இயேசுதான் கடவுள் அப்படின்ற காரியத்தை அந்த பலகைகளை எழுதினவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அடுத்த வசனத்துக்கு வாசிக்கலாம். நான்காம் வசனம், நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. போதும். சோ ஃபர்ஸ்ட் வசனத்துல புரிஞ்சுக்கிட்டோம், ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, நமக்குள்ள ஏதோ ஒன்றை அவர் எழுதுகிறார். அவர் எழுதுனனாலதான் நம்ம இயேசுவை தெய்வம்னு சொல்றோம். ஏதாவது பிரச்சனைனா இயேசுவேன்னு கூப்பிடுறோம். கீழே விழுந்துட்டோம்னா உடனே ஏசப்பா அப்படின்றோம். ஏதாவது ஒன்று சொல்லி இயேசுவை நம்ம என்ன பண்றோம்? நம்ம அறிக்கை செய்யறோம். இப்ப ரெண்டாவது பார்ட், நிறைய பார்ட்டா பிரிக்கலாம். இப்ப ரெண்டாவது பார்ட்ல அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். என்ன நம்பிக்கைன்றது அடுத்த வசனம். எங்களால் ஏதாகிலும் உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிறது நாங்க தகுதி இல்லை. ஏன்னா எங்களுடைய தகுதி எல்லாமே எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. சோ பவுல் இப்ப சொல்றாரு, எப்பா உங்க மனசுல இயேசு கிறிஸ்து இருப்பதற்கு காரணம் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஆகிய நான் கிடையாது. ஏன்னா நான் சொன்னனால நீங்க என்ன பண்ணல? இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளல. அவனவன் ஆராய்ந்து பார்த்து நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுடைய இருதயத்துல தனிப்பட்ட விதத்துல நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்ப இதை குறித்து பெருமை பாராட்டுறதுக்கு பவுலாகி எனக்கு எந்த தகுதியும் இல்ல. ஏன்னா எத்தனையோ பேருக்கு 10 பேர்கிட்ட சுவிசேஷம் சொல்லி அதுல இப்ப நம்ம ஒரு 50 பேர் இருக்கிறோங்க. 100 பேர்கிட்ட சுவிசேஷம் சொல்லியிருப்போம், 50 பேர் தான் இன்னைக்கு சபையில் இருக்கிறீங்க. ஏன்? இது யாருடைய வேலை? பாஸ்டருடைய வேலையா? மனோன்மணி அம்மா சத்யவாசகம் ஐயா அவங்க வேலையா? கிடையாது. இது யாருடைய வேலை? தேவனுடைய வேலை. தேவன் தான் என்ன பண்ணாரு? இவங்களை தகுதியாக்கி இவங்க மூலமா என்ன பண்ணாரு? உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க. அடுத்த பகுதிக்கு வரலாம். இப்ப ஃபுல்லாவே படிச்சு ஒரு தெளிவு வந்துட்டோம்னா அப்புறம் கடைசி வசனம் தான் நம்மளுடைய மெயின் தியானம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனாய் இருக்கும்படி, 6வது வசனம், ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இப்போ
பவுல் தன்னை எப்படியாக அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார்? பழைய ஏற்பாட்டை பிரசங்கிக்கிறதான பரிசேயர் சதுசேயர் என்ன பண்றாங்க? இவர் எழுதின நேரத்தில் அவங்களும் உயிரோட தான் இருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் யாரை நம்பல? இயேசுவை தெய்வமாக நம்பல. இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் உயிரோடு எழுப்பினார், படத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அதுக்கப்புறம் ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார் அப்படின்றத இவங்க என்ன பண்ணல? நம்பல. ஆனா நல்லா கவனிக்கணும். நான் ஒரு வார்த்தை விடாம நீங்க கவனிச்சீங்கன்னா தான் கடைசியா நான் சொல்ல வர விஷயம் புரியும். நீங்க நடுவில் கண்ண மூடி அப்படியே தியான நிலைமைக்கு போயிட்டீங்கன்னா ஜபம்லாம் பண்ணாதீங்க. ஜபம் பண்ற டைம் கிடையாது. கேட்டா ஜபம் பண்றேன்லாம் சொல்லக்கூடாது. அப்படியே கண்ணை மூடி நான் ஜபம் பண்றேங்க. ஜபம் பண்ற டைம் இல்லை, கண்ணை திறந்து வசனத்தை கேட்கிற டைம். அதனால கண்ணை மூடக்கூடாது. எல்லாரும் பாருங்க. நீ சரி, இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான மனிதர்கள்னு சொல்லும் போது நியாய பிரமாணத்தை போதிச்சவங்களுக்கு என்ன பேருங்க? பரிசேயர் சதுசேயர் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இவங்க என்னத்தை போதிச்சாங்க? இயேசு கிறிஸ்து செஞ்ச போதனைக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா இருந்துச்சு. இவங்க ஒரு விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட பெண்ணை அடிச்சு கொல்லணும் அப்படின்னு அவனுங்க சொன்னானுங்க. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? நான் இவங்களை மன்னிக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் இந்த பக்கம் ஓய்வு நாளில் ஒருத்தரையும் சுத்தமாக்க கூடாது, அவன் படுத்து கிடந்தானா படுத்த நிலைமையிலே தான் இருக்கணும், வியாதியா இருந்தாலும் திங்கக்கிழமை நீ சரி பண்ணிக்கோ, ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இவனுங்க சொன்னானுங்க. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? அப்படி அல்ல. கஷ்டத்துல ஒருத்தர் இருக்கிறானா 4 நட்சத்திரம் நான் பார்க்க மாட்டேன், உடனே போய் நான் என்ன பண்ணுவேன்? உதவி செய்வேன். சோ இந்த கருத்து வேறுபாடு இயேசு ஊழியம் செஞ்ச நாட்கள் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. நம்ம சுவிசேஷத்துல அதை வாசிக்கிறோம். இப்ப அவர் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாருங்க? யார் அனுப்புனாரு? ஆவியானவர் அனுப்புனார். இப்ப ஆவியானவர் அனுப்பின உடனே ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொண்டதானே இந்த அப்போஸ்தலர்கள் இருந்தாங்களா? எத்தனை பேர் இருந்தாங்க? மேல் வீட்டறையில 120 பேர் இருந்தாங்க. இந்த 120 பேர் மேல யார் வந்தா? இப்போ ஆவியானவர் வந்துட்டார். ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் இப்ப எல்லாரையும் ஆவியானவர் எப்படி மாத்திட்டாருன்னா அவருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களாய் மாத்திட்டார். நான் சொல்றது புரியுதா? அப்போஸ்தலர்களாக ஊழியம் செய்கிறவர்களாக சுவிசேஷம் சொல்றவங்களா மாத்திட்டார். அப்படி அந்த 120 பேரும் கிளம்பி பல ஊர்களுக்கு என்ன பண்ணாங்க? சிதறி போய் தேவனுடைய ஊழியத்தை செஞ்சாங்க. அப்படி வந்தவர் தான் யாரு? இப்ப நம்ம வாசிக்கிற இந்த பவுல்ன்ற மனுஷன். இப்ப இவர் என்ன சொல்றாரு? எங்களுக்கு உண்டான தகுதி, ஏன்னா என்னைய யாரும் பரிசேயனோ சதுசேயனோ ரெக்கமெண்டேஷன் பண்ணி நான் இந்த ஊழியத்திற்கு நான் வரல. எனக்கு உண்டான தகுதி எப்படி வந்துச்சு? 6வது வசனத்துல அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனாய் இருக்கும்படி. I am a minister, a servant of the new covenant. புதிய உடன்படிக்கையினுடைய வேலைக்காரனாய் நான் இருக்கிறேன். சோ ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட அந்த நேரத்திலிருந்து, இல்லனா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்பட்ட அந்த நாளிலிருந்து இப்ப வரைக்கும் இருக்கிறதான எல்லா ஊழியக்காரங்களையும் நம்ம என்னன்னு சொல்றோங்க? புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரங்க. இப்ப நான் யாரு? புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரன். நீங்க யாரு? புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரங்க. வெறும் மேடையில் நிக்கிறனால மாத்திரம் இல்ல, இயேசுவுக்கு சாட்சியா இருக்கிற நம்ம எல்லாரையுமே தேவன் எப்படிதான் பாக்குறாரு? புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரங்க. இந்த புதிய உடன்படிக்கை எப்படி ஏற்படுத்தப்பட்டுச்சு? வாசிக்கலாமா? எரேமியா 31வது அதிகாரம். எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. எரேமியா 31:31 சேர்ந்து வாசிப்போமா? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். சோ அந்த புது உடன்படிக்கைன்றது எப்படி பண்ணப்பட்டுச்சு? யார் மூலமா பண்ணப்பட்டுச்சு? இயேசுவின் மூலமாகவும் சிந்தப்பட்ட அவருடைய ரத்தத்தின் மூலமாகவும் அவர் என்ன பண்ணாரு? உடன்படிக்கை பண்ணார். நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? ஏங்க நான் சொல்றது புரியுதா இல்லையா? சோ இப்ப நம்மள ஏசப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு? புது உடன்படிக்கையின் அடையாளமாக புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனாய் ஏசப்பா நம்மள மாற்றி இருக்கிறாரா இல்லையா? ஏங்க ஒருத்தங்க தாங்க ஆமென் சொல்றாங்க. ஆமென். சரி, அவர் எங்களை தகுதியுள்ளவராக்கி. திரும்ப வாங்க 2 கொரிந்தியர் 3:6. அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. சோ இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது எல்லாவற்றையும் பவுல் என்னன்னு சொல்றாரு? எழுத்துன்னு சொல்றாரு. புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் மூலமா வெளிப்படுத்தப்படுகிறது எல்லாம் என்னன்னு சொல்றாரு? ஆவின்றாரு. நான் சொல்றது புரியுதா? 2 விரல காமிங்க, உங்க 2 விரல காமிங்க. ஃபர்ஸ்ட் விரல், முத விரல்.
இது என்ன தெரியுங்களா? இது எழுத்து. சொல்லுங்க என்னது? ரெண்டாவது இருக்கிறது என்ன தெரியுமா? ஆவி. சொல்லுங்க. சோ 2 விரல். முதலாவது பழைய ஏற்பாட்டை நம்ம என்னன்னு சொல்றோம் சரிங்களா? எழுத்து. சொல்லுங்க என்னது? எழுத்து. புதிய ஏற்பாட்டை என்னன்னு சொல்றோம்? ஆவி. திரும்ப சொல்லுங்க. பழைய ஏற்பாடு என்னது? எழுத்து. புதிய ஏற்பாடு என்னது? ஆவி. போதும். ரெட்டையில கிடையாது. இப்படின்னா ஆமா, எழுத்து ஆவி 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஏன்னா இப்ப நம்ம பைபிளை 2 பாகமா தான் பிரிச்சிருக்கிறாங்க. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் புதிய ஏற்பாடு வந்துருச்சு. இப்ப நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நான் இந்த கடைசி வசனம் புரியறதுக்கு நான் உங்களுக்கு இவ்வளவு அவுட்லைன் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அதனாலதான் நல்லா கவனிக்கணும். சரி, இப்போ இந்த எழுத்து என்ன பண்ணுமா? கொல்லுமா. ஏன் கொல்லுதுங்க? ஏன் இப்ப பழைய ஏற்பாடு ஏன் படிக்கவே கூடாதா? அப்போ அதுவே கொல்லுதுன்னு போட்டிருக்கு. இல்ல, பழைய ஏற்பாட்டின்படி நம்ம நடக்கும் பொழுது ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணணும்னா, ஆளாளுக்கு நம்ம சர்ச்சுக்கு வரும்போது ஒரு ஆடையோ மாடையோ பிடிச்சின்னு வரணும். அவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா பலி செலுத்தணுமே. புறா கொண்டு வரணும். காசு இல்லாதவங்க, ரொம்ப காசு கம்மியா இருக்கிறவங்க புறா கொண்டு வருவாங்க. நல்லா வசதியா இருக்கிறவங்க கண்ணுக்குட்டி எடுத்துன்னு வருவாங்க. ஆடு, செம்மறி ஆடு, வெள்ளாடு, ஏதோ ஒன்று பலி செலுத்துறதுக்கு என்ன பண்ணிட்டு வரணும்? ஆடுகள்லாம் தூக்கிட்டு வரணும். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இங்க ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க, இங்க சென்டர்ல ஒரு பலிபீடம் இருக்கும், அங்க ஒரு வெளியில ஒரு பலிபீடம் இருக்கும். அப்படியே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நானும் எங்க அப்பாவும் மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தருக்காக பலி செலுத்தி அப்படியே ரத்தமா ஓடின்னு கிடக்கும் சர்ச்சு சுத்தியும். உங்க எல்லாருக்காக நான் பலி செலுத்தணும். பழைய ஏற்பாடு இதைதான் செஞ்சிருக்கோம். எழுத்து கொள்ளுகிறது. பழைய ஏற்பாட்டுல ஒரு மனிதனுக்காக என்ன செய்யப்பட்டதுங்க? பலி செலுத்தப்பட்டது. அவன் செய்ததான பாவங்களுக்காக பிராயச்சித்தமாக பாவம் செய்யாத ஒரு மிருகம் என்ன பண்ணப்பட்டுச்சு? கொல்லப்பட்டுச்சு. சோ இது ஃபாலோ பண்றது கஷ்டமா ஈஸியா? ரொம்ப கஷ்டங்க. அப்ப நீங்க கண்டிப்பா இன்னைக்கு காணிக்கலாம கூட நம்ம சர்ச்சுக்கு என்ன பண்றோம்? தேவனை ஆராதிக்கிறோம். ஆனா அன்னைக்கு எதுவுமே இல்லைன்னா கோயிலுக்கே போக முடியாது. கோயிலுக்கு நீங்க போக முடியாது. அது ஒரு சில பாவத்துக்கு ஆண்டவர் ஆடுதான் பலி செலுத்த சொல்லியிருப்பார். ஆட்டுக்கடா வாங்குற வரைக்கும் அந்த பாவத்தோட நீங்க வீட்டிலே தான் உட்காந்துன்னு இருக்கணும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படி நம்ம அறியாம ஒரு 10-15 பாவம் லிஸ்ட் செஞ்சிருப்போம்னா ஒரு 10 ஆடு வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நம்ம ஆயுசம் முடிஞ்சு போயிடும். 10 வருஷம் கழிச்சு தான் கோயிலுக்கு வருவோம். எதுக்காக? இல்லைங்க, நான் பண்ண பாவத்துக்கு பலி செலுத்தணும்னா எனக்கு 10 ஆடு தேவை. 10 ஆடை வாங்குறதுக்கு 10 வருஷம் ஆச்சு எனக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க. இந்த எழுத்து, அதாவது நியாயப்பிரமாண வார்த்தைகள் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தினது இல்லைன்னு சொல்லல. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? அது அவனை டாக்ஸ் பண்ணுச்சு. டாக்ஸ்னா என்ன அர்த்தம்னா, அவனால சுமப்பதற்கு அரிய ஒரு பாரத்தை அவன் மேல சுமத்தினது. இப்ப பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மனிதர்கள் தங்களால சுமக்க முடியாத ஒரு பாரத்தை சுமந்தாங்க. ரொம்ப கஷ்டம் தான். பழைய ஏற்பாடு மனிதர்களாக இருந்தது ரொம்ப கஷ்டம். ஏன்? அவங்களுக்கு உடனே நினைச்ச நேரத்தில் மீட்பு இல்லை. இப்ப நம்ம பாவம் செஞ்சுட்டு உடனே என்ன பண்றோம்? இருக்கிற இடத்துல ஏசப்பா தெரியாம என்ன பண்ணிட்டேன், இந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேன், தப்பா நான் பேசிட்டேன், இல்ல தப்பா நான் யோசிச்சிட்டேன், மன்னிங்கன்னு என்ன பண்றோம்? ஒரு செகண்ட்ல நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். இதுதான் பவுல் என்ன சொல்றாரு? ஆவி உயிர்ப்பிக்கிறது. முதலாவது எழுத்து கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. எழுத்து எந்த ஏற்பாடுல இருக்குது? பழைய ஏற்பாடுல இருக்குது. ஆவி எந்த ஏற்பாடுல இருக்கு? புதிய ஏற்பாடுல இருக்கு. இப்ப நான் சொன்ன வரைக்கும் புரிஞ்சுதா? வாங்க அடுத்த வசனத்துக்கு வாங்க. 7வது வசனம். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும்? போதும். இப்போ இந்த நியாயப்பிரமாண வசனத்தை யார் எழுதி கொடுத்தாங்க? தேவன் சொன்னாரு. யார் எழுதினா? மோசே எழுதினார். இந்த மோசையை பத்தி நம்ம வாசிக்கிறோம். மோசே சீனாய் மலையில எத்தனை நாள் இருந்தாரு? 40 நாள் இருந்தார். 40 நாள் சீனாய் மலையிலே தேவனோடு கூட வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கிட்டு கீழே இறங்கி வரும்போது அவருடைய முகம் எப்படி இருந்துச்சுங்களா? அப்படியே தக தக தகன்னு மின்னுது. ஏன்னா தேவ மகிமையில் இருந்துட்டு வந்திருக்கிறாரு. 40 நாள் சாப்பாடு கீப்பாடு எதுவுமே இல்லாம ஃபாஸ்டிங்ல வெறும் அவருடைய சரீரம் முழுவதும் தேவனுடைய மகிமையினால நிரப்பப்பட்டு அப்படியே வரார். அவருடைய சரீரமே அப்படியே பலன் மின்னுது. இப்போ அவரால் என்ன பண்ண மக்களால் என்ன பண்ண முடியலையா? மோசேயினுடைய முகத்தை என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. ஏன்? அவ்வளோ பிரகாசம். அப்படியே நம்ம சூரிய ஒளியை அப்படி பார்த்தா என்ன பண்ணுவோம்? அப்படியே மறைச்சிக்கிட்டு பார்ப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் மோசேயினுடைய முகத்தை பார்த்துருக்கிறாங்க.
இப்ப பவுலுக்கு எவ்வளவு ஒரு ஆவியானுடைய தைரியம் வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா, ஒளிந்து போகக்கூடிய மோசேவினுடைய முகம், அவனுடைய மோசே செத்து போயிட்டார், அவருடைய ஒளி சரீர பிரகாரமான அந்த ஒளி வட்டம்லாம் போயிடுச்சு. அவருக்கே அவரோட தைரியத்தோட கூட வந்து கர்த்தருடைய சமூகத்துல நின்று பேசக்கூடிய மனுஷனா அவர் இருந்தாருன்னா, இப்ப ஆண்டவர் எனக்கு யாரை கொடுத்திருக்கிறாரு? அவங்களுக்கு எழுத்த கொடுத்தாரு. நமக்கு யாரை கொடுத்திருக்கிறாரு? ஆவியை கொடுத்திருக்கிறனால நமக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். இப்ப சண்டை போடும்போது சொல்லுவோம் தெரியுங்களா, உனக்கே இவ்வளவு தைரியம்னா எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். அந்த மாதிரிதான் பவுல். இவர் சண்டை போடல, இவர் என்ன கம்பேர் பண்றாரு. ஏன்னா பழைய ஏற்பாட்டு பிரகாரமாக நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனிதன் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொன்னால் இம்மி அளவு கொஞ்சம் கூட அவன் பெசகாம என்னத்தை கடைபிடிக்கணும்? நியாயப்பிரமாணத்தை அப்படியே கடைபிடிச்சிருந்தா மாத்திரம் தான் அவன் என்ன பண்ண முடியும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவனாகவும் தேவனால அங்கீகரிக்கப்பட்ட மனுஷனாகவும் இருக்க முடியும். அது சாத்தியமான காரியமா? இல்லை. எல்லாரும் செஞ்சு எல்லாரும் தோத்தே போயிட்டாங்க. மோசே கூட ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாரு? கீழ்படியாம போயிட்டார். ஆனா ஆவியிலே மறுபடியும் பிறந்த நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். என்ன கிருபை? ஆவியில பிறந்த நம்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மனிதர்களை விட நம்ம என்ன பெற்றிருக்கிறோம்? ரொம்ப அதிக மதிப்பையும் கனத்தையும் பெற்றிருக்கிறோம். இப்ப உங்களுக்குள்ள எனக்குள்ள யார் இருக்கிறா? ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, என்னுடைய சரீரத்தின் வழியாக, நல்லா கவனிக்கணும், என்னுடைய சரீரம்ன்றது என்னதுங்க? நீங்க பில்லிய பார்க்கக்கூடியதான ஒரு தோற்றம் தான் இந்த சரீரம். கரெக்டா? பில்லின்றது இந்த சரீரம் கிடையாது. நான் செத்து போயிட்டேன்னா இதை வந்து பில்லியை எப்போ அடக்கம் பண்ணீங்கன்னு கேட்க மாட்டீங்க. என்னன்னு கேட்பீங்க? பாடி எப்போ அடக்கம்? ஏன்னா அந்த உயிருக்கு தான் பேரு, பாடிக்கு வந்து பேர் கிடையாது, உடம்புக்கு வந்து பேர் கிடையாது. இப்போ எனக்குள்ள ஆவியானவர் வந்துட்டார். ஆவியானவர் வந்த உடனே எப்படி என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் பிறக்கும் போது முதல் உயிர் வந்தப்போ முதல் பில்லி வந்து ஒரு குழந்தையா அம்மாவுடைய வயிற்றில இருந்து வரும்போது உருவம் எடுத்தாரோ, அதே போல ஆவியானவர் உள்ள வந்த உடனே நமக்கு என்ன மாறணும்? ஒரு மறுரூபம் ஒன்று உண்டாகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் மனசளவுல மாத்திரம் இல்ல, ஈவன் பிசிக்கலா கூட, முக தோற்ற அளவுல கூட தேவனை நம்புகிறதான ஆவியானவரை பெற்றிருக்கிறதான மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பொழிவு உண்டாக வேண்டும். நான் சொல்றது புரியுதா புரியலையா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க ஆண்டவர் வந்து மனசுல வச்சுக்கிட்டா போதும், முகத்தல்ல ஒன்றும் காமிக்கணும்னு அவசியமே இல்லை, அது சுத்த ஃப்ராடு. அப்படி சொல்றவங்கலாம் மனசுக்குள்ளே ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத பித்தலாட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அவங்க தான் அப்படி பேசுவாங்க. ஏன்னா தேவனுடைய மகிமையினால நிரப்பப்பட்டவன் சரீர பிரகாரமாகவும் ஒரு பொழிவை அவன் என்ன பண்றான்? பெற்றுக்கொள்கிறான். அவனுடைய முகம் பிசாசு பிடித்த மனிதர்களால பார்க்க முடியாத முகத்தை போல இருக்கும். நிறைய நேரங்களில் நாம் ஜெபிக்கும் போது, நான் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க அப்பா ஒரு பாஸ்டர் கிட்ட இருந்தாங்க, பாஸ்டர் சாம்பர்கிஸ்ன்னு சொல்லிட்டு தேவ மனிதன். அவரு பல தடவை அவர் கூட ஹவுஸ் விசிட்டிங்லாம் போவாங்க, பல இடங்களுக்கு ஊழியங்களுக்கெல்லாம் போவாங்க. ஒரு தடவை தருமபுரிக்கு நான், அப்பா, அந்த பாஸ்டர் 3 பேரும் ஒரு ஒரு கூட்டம் நடந்தது, 3 நாள் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு போயிருந்தோம். நிறைய அசுத்தாவி பிடிச்சவங்களாம் வந்திருந்தாங்க. அப்போ நான் அதுதான் நிறைய டைம் அசுத்தாவி பிடிச்சவங்க விடுதலையாக்கப்பட்டதெல்லாம் பார்த்துருக்கிறேன். அப்போ நான் முதல் தடவையா ஜோம் பண்ணும் போது பார்க்குறேன், அந்த பாஸ்டர் தெளிவாக சொல்றாரு, அந்த பிசாசு வந்து, ஏய் என் கண்ணை பாரு அப்படின்றாரு. அந்த பிசாசு அவருடைய கண்ணையே பார்க்க மாட்டேங்குது, இப்படி பார்க்குது அப்படி பார்க்குது. அந்த பிசாசு பிடிச்ச அந்த நபரால் அந்த பாஸ்டரோட கண்ணை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் டெலிவரன்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் எனக்குள்ள ஒரு டவுட்டு, என்ன ஏன் கண்ணை பார்க்கறதுக்கு ஏன் அவ்வளோ யோசிக்கிறாங்க அப்படின்னும் போது, அப்போ நான் அந்த பாஸ்டர்கிட்டே கேட்டேன் ஒரு நாள், பாஸ்டர் என்ன பாஸ்டர் இதில் பின்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? கண்ணை பார்க்குற, இப்போ நான் உங்கள் கண்ணை பார்த்து பேசுகிறேன், ஆனால் அன்னைக்கு பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷனுக்காக நீங்கள் ஜோம் பண்ணீங்களே, அந்த மனுஷன் உங்கள் கண்ணை ஏன் பார்க்கல அப்படின்னும் போது அவர் சொன்னார், ஆவியானவர் உள்ளே இருக்கும் போது நம்முடைய அவயவங்கள் கூட தேவனை வெளிப்படுத்துகிறதா இருக்கும்பா, அதுதான் தேவ மகிமை அப்படின்னார். எனக்கு அப்போ ஒன்றுமே அது புரியல. தேவ மகிமைனா என்னன்னு தெரியல, அவயவங்கள்னாலும் ஒன்றும் புரியல. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு நல்லா இன்னும் மனசில் இருக்குது. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, தேவனுடைய மகிமை என்னுடைய இருதயத்திலே மாத்திரம் பூட்டி வைக்கப்பட்ட ஒரு அறைக்குள்ள இருக்கிற மகிமையை போல இருக்குமானால், நீங்களும் நானும் தேவனுடைய மகிமையின் சாயலை பெற்று ஊழியம் செய்வதற்கு தகுதி இழந்தவர்கள்.
வெறுமனே மனசுக்குள்ள மட்டும் ஆவியானவர் இருக்கிறாரு, வெளிப்பிரகாரமா நான் எப்படி வேணா இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க உள்ளேயே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா உள்ள ஆவியானவர் இருந்தாருன்னா அவர் உள்ளுக்குள்ள உங்க இருதயத்துக்குள்ள பூட்டி வைக்க முடியாது. அவர் உங்களுடைய அவயவங்கள் வழியாகவும் என்ன பண்ண ஆரம்பிப்பார்? வெளிப்பட ஆரம்பிப்பார். உங்களுடைய பேச்சில வெளிப்பட ஆரம்பிப்பார், உங்கள் பார்வையில வெளிப்பட ஆரம்பிப்பார், உங்கள் கைகளிலும் கால்களிலும் வெளிப்பட ஆரம்பிப்பார். ஏன் உங்க சிரிப்புல கூட அவர் வெளிப்பட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? மறுரூபம். சோ பிறக்கும் போது ஒரு ரூபம் இருந்துச்சு, அது பில்லிக்கு பாவ சரீரத்தினால உண்டானதான ஒரு சாயல். ஆனா பில்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை பெற்று ஆவியனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது பில்லிக்கு என்ன ரூபம் வருது? மறுரூபம் வருது. மறுரூபம் உள்ள நெஞ்சுக்குள்ள பூட்டி வைக்கப்பட்ட ஒரு சக்தியை மாதிரி உள்ளேயே புதைந்து கிடப்பது இல்லை. அது உள்ளிருந்து எனக்குள்ளாக பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்த வல்லமையுடையதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு? எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. உயிர்ப்பிக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஒரு ரூம்குள்ள பூட்டி வைக்கிறத உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஒரு பாக்ஸ்குள்ள அடக்கி வச்சதை உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமைனா என்ன பண்ணணும்? அது உள்ள இருந்து வெடித்து சிதறக்கூடியதான ஒரு வல்லமை இருந்தாதான் அது என்னன்னு சொல்ல முடியும், உயிர்ப்பிக்கிறது. ஏங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோட வந்துட்டாருன்னு சொல்லிட்டு கல்லறைக்குள்ளேயே இருந்தாருன்னா எப்படிங்க இருக்கும்? ஏவா கல்லறை யாராவது திறந்து விடுங்கப்பா, நான் உயிரோட வந்துட்டேன், என்ன பண்ண முடியல, பெரிய கல்லை கொண்டு வந்து புரட்டி வச்சிருக்கிறீங்களாடா, ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஆவியானவர் இயேசுவை என்ன பண்ணிட்டாரு? உயிரோட எழுப்பிட்டாருங்க. அவர் கல்லறைக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தாருன்னா கல்லறைக்குள்ளேயே அங்கேயும் நடந்துகிட்டு எப்பயாவது என் சீசர்கள் வந்து கல்லறைய கல்லை புரட்டுவானுங்க, அதுக்கப்புறம் வெளியே போலான்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா அது உயிர் தெழுதல்னு சொல்லுவோமா? காரணம் என்ன? அவருக்குள்ள யார் உள்ள வந்தா? ஆவியானவர் வந்து அவரை உயிர்ப்பிச்ச உடனே அவர் சரீரம் மாத்திரம் அல்ல, அவர் அந்த கல்லினாலே அடைக்கப்பட்டிருந்த கல்லறைக்குள்ள இருந்தும் அவர் என்ன பண்ணாரு? வெளியே வந்துட்டார். நான் சொல்றது புரியுதுங்களா? சோ இது எதனால நடந்தது? ஆவியானவர் ஒருவருக்குள்ளே வரும் பொழுது அவர் அந்த உள்ள வந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு எதை ஏற்படுத்துகிறார்? மறுரூபத்தை ஏற்படுத்துகிறார். So when Holy Spirit comes inside of your heart, உங்கள் இருதயத்திற்குள்ளாக ஆவியானவர் உள்ளே நுழையும் போது you are transferred, you are transformed into a new man. நீங்கள் ஒரு புதிதாக மனிதனாக என்ன பண்ணப்படுறீங்க? மறுரூபம் மாற்றப்படுகிறீங்க. அதுதான் இந்த உபவாசத்தினுடைய தலைப்பா வச்சிருக்கிறோம், transformed in 40. ஒருவேளை நீங்க படிக்க தெரியாம நீங்க கவனிக்காம விட்டுறலாம், படிக்க தெரிஞ்சவங்க நீங்க படிச்சிருப்பீங்க. என்ன போட்டிருக்கிறோம்? டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன அர்த்தம்? ஒரு ஒரு உருவத்திலிருந்து வேறு ஒரு உருவத்திற்கு மாறுவது. இப்ப இந்த 40 நாட்கள்ல நம்ம நிறைய காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ஆமாவா இல்லையா? தனிப்பட்ட பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சரீர பலவீனம், சுகம், விடுதலை, கடன் பிரச்சனை, இப்படி நிறைய காரியங்களுக்காக நாம் 40 நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த 40 நாட்கள் வெறுமனே நம்ம 40 நாட்கள் ஜெபிக்கிற இந்த ஜெப விண்ணப்பங்களை விட ரொம்ப முக்கியமானது, இந்த 40 நாட்கள் முடிவதற்குள்ளாக நம்ம என்ன பண்ணப்படணும்? மறுரூபமாக்கப்படணும். என்ன ஆக்கப்படணுங்க? திரும்ப சொல்லுங்க, என்ன ஆக்கப்படணும்? இதுதான் இந்த 40 நாள்ல நீங்க மறுரூபமாக்கப்படலன்னா நீங்க ஃபாஸ்டிங் இருந்து வேஸ்ட். அதுக்கு நல்லா 3 வேளை நல்லா சாப்பிட்டு நல்லா நச்சு தூங்கி இருக்கலாம். நிறைய பேர் கேட்டீங்க, நைட்டு சாப்பிடாதனால நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குதுப்பா. நீங்க இவ்வளோலாம் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை, நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கலாம். ஆனா நீங்க அப்படி தியாகமா நைட் நேரத்தில் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்கன்னா இந்த 40 நாள் முடிவுக்குள்ள நீங்க என்னத்தை கேட்கணும் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட, என்ன நீங்க மறுரூபம் மாக்குங்க. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது என்னுடைய வார்த்தை, செயல், பேச்சு, பழக்க வழக்கம், தோற்றம், சிரிப்பு எல்லாமே என்ன ஆகணும்? மாறணும். அது ஒரு புதிய மனுஷனை போல மாறணும். காரணம், எழுத்து கொன்னாலும் ஆவி என்ன பண்ணுது? உள்ள இருந்து என்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அப்ப ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது வெறுமனே நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்காக ஒரு மாய சக்தி மாதிரி நமக்கு அவர் கொடுக்கப்படல. நிறைய பேர் ஆவியானவரை ஒரு மாய சக்தி மாதிரி, ஜீபூம்பா, அலாவுதீன் அற்புத விளக்கு கேள்விப்பட்டிருப்போம் கதை. இவர் என்ன பண்றாருங்களா? அலாவுதீன் போய் அந்த விளக்க போய் 4 தேய்ச்சாருன்னா உள்ள இருந்து ப்ளூ கலர்ல ஒரு பூதம் வரும். வந்து என்ன பண்ணும்? இப்படி கையை கட்டிக்கிட்டு இப்படி நிற்கும்.
கேட்ட என்ன உனக்கு வேணும்னு சொல்லு, நான் அதை செய்யறேன். இப்ப நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆவியானவரே அதை செய்யுங்க இதை செய்யணும்னு, ஆண்டவரை சரிப்பா அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் அதை செஞ்சுட்டு வந்து இதை செஞ்சுட்டு வந்து இப்படி நம்ம நினைச்சு கொள்றோம். கிடையவே கிடையாது. ஆவியானவர் ஒன்றும் ஜீனி கிடையாது. ஜீனின்னா என்னது, அப்படியே நமக்கு மாய தந்திரங்களினாலே நமக்கு ஏதோ நன்மை செய்யறவர் கிடையாது. இவர் என்ன பண்றாருன்னா நமக்கு ஒரு உருவத்தை கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்குது, இருதயத்தில இருந்து ஆரம்பிக்குது. இருதயத்திற்குள் பூட்டி வைக்கப்படுகிற காரியம் அல்ல, என்னுடைய ரூபத்திலும் ஒரு மாற்றம் ஒன்று உண்டாகுது. ஸோ இந்த 40 நாட்கள் முடியறதுக்குள்ள கருப்பா இருக்கிறவங்களாம் வெள்ளையாயிடலாமா, அதை பத்தி நான் சொல்ல, நான் அந்த வெளிப்புற தோற்றத்தை பற்றி சொல்ல. நீங்க கருப்பா இருந்தாலும் உங்களுடைய முகம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற முகமாக மாறும். காரணம், தேவனுடைய பிரசன்னத்துல இருந்தவங்க எல்லாருமே உருமாற்றப்பட்டார்கள், மறுரூபம் அடைந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மறுரூபம் அனுபவம் முதலாவது அவசியம். சோ ஃபர்ஸ்ட் பால் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எப்பா நீங்களாம் நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க, நான் யாரை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆவியானவரை குறித்து மேன்மை பாராட்டுவேன். காரணம், நியாயப்பிரமாணம் உங்களை என்ன பண்ணுச்சு, உங்களை ரொம்ப பாரப்படுத்துச்சு. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யாரையும் பாரப்படுத்தல. இன்ஃபேக்ட் அவர் என்னை என்ன பண்றாரு, புதுசா அவரு என்னைய மாத்துறாரு. நான் புதுசா மாறுறது மாத்திரம் இல்லை, என்னுடைய அப்பியரன்ஸே மாறுது. அப்பியரன்ஸ் மாறுதுன்னா குண்டா இருக்கிற ஒளி அந்த அப்பியரன்ஸ் கிடையாது. என் மூலமாய் தேவ மகிமை என் சரீரத்தின் மூலமாக என்ன ஆகுது, வெளிப்படுகிறது. இப்போ உதாரணத்திற்கு இப்போ ஒரு ஊழியக்காரன் பிசாசு பிடிச்சவங்களுடைய தலைமையில கை வச்சு ஜெபிக்கும் போது என்ன ஆகுதுங்க, பிசாசு பிடிச்சவங்க ஆடுறாங்களா இல்லையா, அழக்கழிக்கப்படுதா இல்லையா, எதனால? அது வரைக்கும் சும்மா இருக்கிறவங்க கையை வச்சவொன்னே ஏன் வருது, அப்ப கை வெளியே ஏதோ ஒண்ணு நடக்குது, கை வெளியே ஏதோ ஒண்ணு டிரான்ஸ்பர் ஆகுது. அதை நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம தேவனுடைய வல்லமை, ஆவியானவருடைய நிறைவு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு சில நேரங்களில் கையை வைக்காமலே பாட்டு பாடும் போதோ இல்லை ஜோம் பண்ணும் போதோ அசுத்தாவி பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, அழக்கழிக்கப்படுவாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி வெளிப்பட்டாதான் அசுத்தாவி இருக்கு அப்படின்னு கிடையாது. ஒரு சில நேரங்களில் அழக்கழிக்காம கூட பிசாசு என்ன பண்ணும், வெளியே போயிடும் ஜெப நேரத்தில். அது இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறதான இந்த ஆவியானவர் நம் மூலமாக வெளிப்பட அவர் என்ன பண்றாரு, ஆசைப்படுறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அவரை நம்ம இருதயத்திற்குள்ளேயே நம்ம பூட்டி வச்சிடறோம். இருதயத்தை தாண்டி அவருக்கு நம்ம ஆக்சஸ் கொடுக்கறது கிடையாது. அவரை நம்ம இருதயத்திற்குள்ளேயே நம்ம லிமிட் பண்ணி வச்சிடறோம். ஆனா ஆவியானவர் எப்படி எதிர்பார்க்கிறார்னா, அவர் என்னுடைய கைகள் மூலமாய், விரல்கள் மூலமாய், என் பேச்சின் மூலமாய், என்னுடைய நடையின் மூலமாய், ஏன் என்னுடைய ட்ரெஸ் மூலமா கூட அவர் தன்னை வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். அவர் அப்படிப்பட்டதான காரியத்தை செய்கிறவர். அப்படின்றனாலதான் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொடும் பொழுதே அவளுக்கு என்ன கிடைச்சது, சுகம் வந்துச்சா இல்லையா? ஏசப்பா கைய வச்சாரா? இல்ல, வெறும் டிரெஸ்ஸினுடைய ஓரத்தை தான் அவ தொட்டா. காரணம் என்ன, அவருக்குள்ள இருந்ததான அந்த தேவ மகிமை அவருடைய டிரெஸ்லயும் பரம்பணுச்சு. சோ ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், ஆவியானவரை நம்ம எங்க பூட்டி வைக்க கூடாது, இருதயத்துக்குள்ள பூட்டி வைக்க கூடாது. நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறனால உள்ளேயே பூட்டி வச்சுக்கிறோம். ஆவியானவர் வெளியில போனார்னா நமக்கு ஏதோ பவர் குறைஞ்சிடற மாதிரி கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம கிட்ட இருந்து அவர் வெளியே போக ஆரம்பிச்சார்னா தான் மேல இருந்து இன்னும் புதிய அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்படும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுறோம்னா, ஆவியானவரை மேல இருந்து பெற்றுக்கொண்டு அப்படியே உள்ள பூட்டி வச்சிடறோம். ஆனா நம்மிடத்திலிருந்து ஆவியானுடைய அபிஷேகத்தின் மூலமாய் செய்யப்பட வேண்டிய காரியங்களை நம்ம என்ன பண்ணல, இன்னும் செய்ய ஆரம்பிக்கல. இப்ப இந்த 40 நாட்கள் முடிவதற்குள்ளாக இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா, ஆவியானவரே என் மூலமாய் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ, உங்களுடைய அபிஷேகத்தை எப்படி வெளிப்படுத்த விரும்புகிறீங்களோ அப்படி நீங்க என்ன பண்ணுங்க, என் மூலமாய் நீங்க வெளிப்படுத்துங்க. ஏன்னா நமக்குள்ள இருந்து அவர் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது நம்ம இன்னும் நிறைவான அபிஷேகத்தை அவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஹல்லேலூயா. சோ இப்ப ஆவியானவர் எங்க இருக்கிறாருங்க, இருதயத்துக்குள்ள இருக்கிறார். ஆனா இந்த 40 நாட்கள் முடிவதுக்குள்ள அவர் எங்கெங்கெல்லாம் வரணும், எங்கெங்கெல்லாம் வரணும், நம்ம சரீரத்தில் அவர் வெளிப்பட ஆரம்பிக்கணும். காரணம், வெறும் ரூபம் இல்ல, மறுரூபம். ஏனென்று சொன்னால் நம்ம 2வது தாட்டி பிறந்திருக்கோம். 2வது தாட்டி எதுல பிறந்தோம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்து புது மனுஷனுடைய சாயலை அடைந்திருக்கிறதுனாலே புது மனுஷனுக்குன்னு ஒரு சாயல் இருக்கிறது. பழைய பில்லி வேற, புது பில்லி வேற. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க. கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் சொன்னார் இன்னைக்கு ஒரு நாள், நான் மட்டும் பழைய ஆளா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அருவா எடுத்து வெட்டிடுவான் அவங்கள, அவ்வளோ கோவப்படுத்துறாங்க. நீ இப்ப மட்டும் என்ன குறைச்சல்,
கையில அருவா கொடுக்குறேன் போய் வெட்டிட்டு வாங்க இல்லையே. அப்போ ஒரு மனிதன் கிறிஸ்தவன் ஆனதுக்கு அப்புறம் இப்படி பேசினார்னா அவர் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவதா உள்ள யார் இல்ல? ஆவியானவர் இல்ல. ஆவியானவர் என்னைக்கோ தூரமா போயிட்டாரு. இப்ப யார் இருக்கிறா? அசுத்தாவி குடி கொண்டுட்டு இருக்குன்னு சொல்லின்னு அர்த்தம். நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், சவுலை பற்றி வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவி விலகி தேவனால அனுமதிக்கப்பட்ட அசுத்த ஆவியை அவனை நிரப்பிட்டு இருந்துச்சான். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ இந்த கத்தி, இந்த கோபம், உதாரணத்துக்கு ஒரு கோபத்தை எடுத்துக்கோமே. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நபர் என்ன சொல்றாரு? கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவேன்? அருவாள் எடுத்து நான் வெட்டிடுவேன்றார் அவர். ஆனா ஆவியானவர் என்ன சொல்றாரு? புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையின் மூலமா ஆவியானவர் என்ன சொல்றாரு? நீ கோபப்பட்டாலே நீ கொலை செய்ததற்கு அப்புறம் எங்க போய் அருவாளை தூக்கி வெட்டுறது? உன் சகோதரனை பகைத்தாலே நீ மனுஷ கொலைபாதகன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொலை செஞ்சதுக்கு அர்த்தம். இப்ப எனக்கு அண்ணன் மேல ஒரு வருத்தம் இருந்தது, கோபம் இருந்தது அப்படின்னா நான் அவரை என்ன பண்ணிட்டேன்னு அர்த்தம்? கொலை செஞ்சிட்டேன்னு அர்த்தங்க. காரணம் என்ன? ஆவி எனக்குள்ள இருக்கும் போது ஈவன் கோபத்தை கூட அவர் வருவதற்கு என்ன பண்ண மாட்டார்? அனுமதிக்க மாட்டார். அப்போ இந்த 40 நாட்கள் முடியறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஜீசஸ் மாதிரி ஆயிடணும். நம்ம எவன் கண்ணத்துல அரைஞ்சாலும் சோத்திரம் அல்லேலூயா, எவனாவது உதைச்சாலும் நம்மளை ஏமாத்தினாலும் நல்லா இருங்க. நல்லா இருங்கன்னா அழுதுகிட்டு வெறுப்புல நல்லா இருங்க கிடையாது. உண்மையாலுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படி மாறணும். இதுக்கு தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேரு. இப்படி மாறலன்னா இந்த ஃபாஸ்டிங் இருந்து பிரயோஜனமே கிடையாது. என்ன பில்லி, இதை முதல்லயே சொல்லியிருந்தேன்னா நான் ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டேன். இயேசுவை போல நாம் மாறணும். நேற்று மாலை வேளையில கூட ஜபத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டீங்கன்னு தெரியல, அந்த பாட்டு நாங்கள் பாடணும். இயேசுவை போல, இயேசுவை போல, வாஞ்சிப்பதெல்லாம் இயேசுவை போல. ஆவியானவருடைய ஒரே வேலை தாங்க மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆவியானவருக்கு ஒரே ஒரு வேலை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில செய்ய முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும். அது என்ன வேலைனா அந்த மனுஷனை இயேசுவை போல மாத்துறது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ உங்களையும் என்னையும் யார மாதிரி அவர் மாத்தணும்? இயேசுவை மாதிரி அவர் மாத்தணும். இயேசுவை மாதிரி மாத்தணும்னா அதுக்கு முதலாவது எப்படி இயேசு இந்த பூமியில் இருந்தப்போ ஆவியானவருக்கு விட்டு கொடுத்தாரோ, மகிமையினால நிரப்பப்பட்டாரோ, மறுரூப மலையில போய் மோசையோடையும் எலியாவோடையும் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த மனுஷங்க பார்த்தாங்களோ, அந்த மாதிரி நம்ம என்ன ஆகணும்? மாறணும். அதுதான், வேற வழியே இல்லை. இந்த 40 நாட்களுக்குள்ளாக நீங்க எதற்காக ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, இயேசுவே என்னை உம்மை போல மாற்றும். ஆவியானவரிடத்துல நம்ம ஜெபிக்க வேண்டியது என்னது? ஆவியானவரே என்னை இயேசுவை போல மாற்றும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, அது எந்த இடம் சரியா ஞாபகம் இல்லை, பயங்கர கான்பிடன்ஸ். அவரை மாதிரி யாருமே சொல்ல முடியாதுங்க. ஏன்? நானே இன்னும் நான் 70 வருஷம் ஊழியக்காரனா இருந்து பரிசுத்தமான இருந்தா கூட என்னால சொல்ல முடியுமான்றது சந்தேகம் தான். அவர் என்ன சொல்றாரு? நான் இயேசுவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். எவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் வேணுங்க அந்த வசன வார்த்தையை சொல்றதுக்கு. பில்லியை பின்பற்றுடா. யாரால சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியாது. எனக்கு இன்னும் அந்த தைரியம் வரல. ஏன்னா நான் இன்னும் பல விஷயத்துல நான் குறைவுபட்டு இருக்கிறேன். அதனால எனக்குள்ள அந்த தைரியம் வரல. ஆனா பவுல் அந்த மாதிரி தைரியத்தோட இருந்ததுனால தான் இந்த வசனங்கள்லாம் எழுதுறாரு. அதனாலதான் முக்காவாசி நியூ டெஸ்டமென்ட் முழுக்க முழுக்க யார் எழுதின லெட்டரு? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினதான கடிதங்கள். காரணம் என்ன? நம்ம யார மாதிரி மாற்றப்பட வேண்டும்? இயேசுவை போல மாற்றப்பட வேண்டும். சோ ஆவியானவர் நமக்குள்ள கொடுக்கப்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடிய முதன்மையான காரியம் என்ன? நம்மை மறுரூபமாக்குவது மாத்திரமல்ல, இயேசுவை நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வைப்பது. 8வது வசனத்தில் அவர் தைரியம், அதனாலதான் அந்த கான்பிடன்ஸ்ல தான் சொல்றாரு, மோசேவுக்கே அந்த தைரியம் இருக்கும்னா ஆவியானவர் எனக்குள் இருக்கிற இந்த சரீரத்துல எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? 9வது வசனம் பாருங்க. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும், சேர்ந்து வாசிக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே. எவ்வளவு செம்மையான ஒரு வார்த்தை பாருங்க. நம்மளாம் நினைச்சா கூட இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு வார்த்தையை நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா பவுலுக்கு எப்படி இவ்வளவு வெளிப்பாடுகள் வந்தது? பவுல் எப்படி இவ்வளோ ஆழமான காரியங்களை நம்ம அவரால் லெட்டரா எழுத முடியும்? அவர் சாதாரண மனுஷன் தானே. ஆனா அவர் இயேசுவின் மேல வைத்திருந்ததான ஒரு ஈர்ப்பு, இன்னொன்னு
ஆவியானவராலே முழுவதுமாய் தன்னை மறுரூபமாக்கப்படுவதற்கு என்ன பண்ணிட்டார்? அவர் விட்டு கொடுத்தார், தன்னை முழுவதுமாக அனுமதித்தார். கிறிஸ்துவை போல நம்ம இந்த நாட்களிலே மாற்றப்படலைன்னா நமக்குள்ள ஆவியானவர் இருந்து எந்த புண்ணியமும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. இயேசுவை போல நாம் மாற வேண்டும். நிறைய பேருக்கு அது ஒரு இம்பாசிபிள் டாஸ்கா இருக்கும். அதெல்லாம் முடியாதுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டுன்னு கோவம் வரும். ஏசப்பா மாதிரிலாம் என்னால் என்ன பண்ண முடியாது, பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. இப்படி பேசிட்டு இருக்கிற உங்க வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, இது பிசாசு நல்லா கேட்ச் பண்ணி வச்சுக்குவான். நீங்க என்ன நினைச்சாலும், உங்களுக்கு ஆண்டவரே விடுதலை கொடுக்கணும்னு நினைச்சாலும், நீங்க பேசின வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை வச்சு பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுங்களா, உங்களை சுற்றி ஒரு அரணை கட்டி வச்சிருவான். நீங்களே அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சா கூட உங்களால முடியாது. ஏன்? நீங்களே உங்களுக்கு நீங்களே சொன்ன வார்த்தை. என்ன வார்த்தை? அதெல்லாம் முடியாதுங்க. இந்த கோவத்தை மாத்திரம் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னத்தையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், ஆனா இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்ல இந்த இச்சையை கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்ல இந்த பழக்கத்தை என்னை விட்டு விட முடியலன்னு சொல்லி நீங்க ஒரு வாயினால சொல்றீங்க பார்த்தீங்களா, அது பிசாசு என்ன பண்ணிடுறான், வா எனக்கு இதுதான் வேணும், நீ வாயினால வாயை திறந்து பேசினா அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குது, அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அந்த வல்லமையினால உன்னை என்ன பண்ண போறேன், நான் டார்ச்சர் பண்ண போறேன். இதுதான் பிசாசுக்கு வேணும். அதனாலதான் மனம் பதறி கூட நீங்க என்ன பண்ணிடாதீங்க, அவசரமா எந்த ஒரு வார்த்தையும் பேசாதீங்க. இன்னைக்கு சண்டையில ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரும்போது, கணவன் மனைவி சண்டைன்னு வச்சுக்கோமே, கணவன் மனைவி சண்டையில ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரும்போது, நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே யாரும் பயங்கரமான சண்டையில் ஆரம்பிக்க மாட்டோம். சின்னதா ஒரு ஆர்குமெண்ட்ல ஆரம்பிக்கும். அப்புறம் கோபம் வர வரதான் என்ன ஆகும், என்ன வார்த்தை பேசுறோன்னே தெரியாம என்ன பண்ண ஆரம்பிப்போம், பேச ஆரம்பிப்போம். ஆமாவா இல்லையா? அப்போ முதல்ல இந்த ஆர்குமெண்ட் வரும்போது, ஆர்குமெண்ட் வராமலாம் இருக்காது, ஆர்குமெண்ட் வரும்போது நான் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம பேசுவோமா மாட்டோமா? பேச மாட்டோம். ஏன்? அந்த எண்ணம் நமக்குள்ளேயே இருக்கும். நான் கோவப்பட்டாலும், நான் செஞ்சது என் மனைவிக்கு பிடிக்கலனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த வார்த்தையை நான் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். நான் செய்யறது என் பிள்ளை, ஒருவேளை என் பிள்ளை செய்யறது எனக்கு பிடிக்கலனாலும் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி என் பிள்ளைய நான் திட்ட மாட்டேன்னு சொல்லி ஆவியானவர் தருகிற அந்த உணர்த்துதலை பெற்று கொண்டிருந்தீங்கன்னா, மனம் பதறி உங்க பிள்ளைய நீங்க என்ன சொல்ல மாட்டீங்க, ஒரு தவறான வார்த்தையை சொல்லி நீங்க திட்ட மாட்டீங்க. காரணம் என்ன? ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார், ஆனால் அவர் உங்களை மறுரூபமாக்கி அந்த மறுரூபத்தின் நிமித்தமாய் உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன பண்ணல, அனுமதிக்கல. இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், மகிமையின் மேல் மகிமைன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம செய்தியின் தலைப்பு என்னது? மகிமையின் மேல் மகிமை. முதல் மகிமை என்னன்னா, இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய கனமுள்ள பாத்திரமாய் நம்மை மாற்றினது, ஃபர்ஸ்ட் க்ளோரி. செகண்ட் க்ளோரி என்ன தெரியுங்களா? அடுத்த மகிமை என்ன தெரியுங்களா? அவரை போலவே இல்லாமல் ஆவியானவரால நிரப்பப்பட்டு இயேசுவை போல மாறுவதுதான் என்னது, இரண்டாவது மகிமை. சோ இப்போ ஃபர்ஸ்ட் மகிமை நம்ம எல்லாரும் பெற்றுக்கிட்டோம். ஏன்னா நம்ம எல்லாருமே இயேசுவை நம்புறதுனாலதான் இந்த கோயிலுக்குள்ள, இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா வருகைக்கு போறவங்க வெறுமனே இயேசுவை நம்புறவங்க மாத்திரம் இல்ல, தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறவங்க யாரா இருப்பாங்க தெரியுங்களா? மகிமையின் மேல் மகிமை. இரண்டாவது மகிமை. இரண்டாவது மகிமை தான் என்னன்னு சொன்னேன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், உருமாற்றம். யாரை போல? இயேசுவை போல மாற ஆவியானவர் தங்களுக்குள் கிரியை செய்வதற்கு அனுமதி கொடுக்கிறவர்கள். இவங்களால மாத்திரம்தான் மறுரூபமாக்கப்பட முடியும், மறுரூபம் ஆகவும் முடியும். அப்ப மகிமையின் மேல் மகிமை அடையணும்னா நமக்குள்ள யார் வேணும்? யார் வேணும்? ஆவியானவர் வேணும். ஆவியானவர் இருந்தாருன்னா அவர் யாருடைய சாயலுக்கு நம்மளை மாற்றுவார்? இயேசுவின் சாயலுக்கு நம்மை மாற்றுவார். சோ இவர் என்ன சொல்லிட்டாரு? ஆக்கினை தீர்ப்பு. இந்த பழைய ஏற்பாட்டுல எல்லாம் ஆக்கினை தீர்ப்பு இருந்துச்சுப்பா. ஆனா ஆவியானவரை நான் பிரசங்கிக்கிறது மூலமா, இயேசுவை நான் பிரசங்கிக்கிறது மூலமா நான் ஆக்கினை தீர்ப்பு, உங்களுக்கு அழிவு வரும்னு நான் பிரசங்கிக்காம உங்களுக்கு என்னத்தை வரும்னு சொல்லி சொல்றேன், நீதி உண்டாகும்படி நான் பிரசங்கிக்கிறேன். 10வது வசனம். இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. சோ ஒரு ஓல்ட் டெஸ்டமெண்ட் கிட்டத்தட்ட இவர் என்ன பண்ணிட்டாரு, அது ஒண்ணுமே இல்லப்பா. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு வேல்யூ இல்லைன்னு கிடையாது, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கதா நீங்க இனிமே செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அதனாலதான் நம்ம என்ன பண்ணல, இன்னும் நியாயப்பிரமாணத்தினுடைய எந்த முறைமைகளையும் நம்ம பின்பற்றுவது இல்லை. நம்ம யாராவது பலி செலுத்திக்கிட்டு இருக்கோமா? இல்ல. நம்ம யாராவது கோவிலுக்குள்ள அப்படியே கால்கள்லாம் கழுவி அப்படிலாம் உள்ள வரணும்னு சொல்றோமா? இல்ல, எதுவுமே இல்லை. நம்ம எல்லாம் பண்றோம், டைரக்டா நம்ம தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக நம்ம வருகிறோம். காரணம்
நம்ம நியாயப்பிரமாணத்தின் படியில கிறிஸ்துவின் நீதியின் நிமித்தமாய் நம்ம இங்க வந்து நிக்கிறோம். இப்ப நான் ஏன் மேடையில் நிக்கிறேன்? பரிசுத்தமா இருக்கணும் இல்லையா? இல்ல, கிறிஸ்துவனுடைய நீதியினாலே நான் உங்க முன்னாடி நிக்கிறேன். நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்க? உங்களுடைய பரிசுத்தத்தினாலயா? இல்ல, இயேசுவனுடைய நீதியினாலே இங்க இருக்கிறீங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். இயேசுவனுடைய நீதி, இயேசுவனுடைய கிருபை, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம், இதெல்லாம் குழந்தைக்கு கொடுக்கப்படுகிற போஜனம். அடுத்த லெவலுக்கு மாறணுமே. நான் சொன்னேன் இல்லைங்களா, பட்டுப்பூச்சி, பட்டாம்பூச்சி அது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பட்டு புழுன்னு இருக்கு. புழுனுடைய உருமாற்றம் ஆகி தான் என்னவா மாறுது? அது பட்டு பூச்சா மாறுது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டு புழுவை போய் நீங்க போட்டோ எடுப்பீங்களா? அசிங்கமா இருக்கும், அருவருப்பா இருக்கும். ஆனா பட்டு பூச்சை நீங்க என்ன பண்ணலாம்? பட்டாம்பூச்சி என்ன பண்ணுவீங்க? போட்டோ எடுப்பீங்க. அதனுடைய ரெக்கையில அழகான வண்ணங்கள் இருக்கிறது, அழகா அது பறக்குது, அழகா அது ரெக்கையை மெதுவா அப்படி அடிக்குது. ஸோ அதே போலதான் நம்மளுடைய முதல் ரூபம் அருவருக்கத்தக்கதாய் பாவ நிலையில் இருக்கிறது. ஆனால் மறுரூபம் அடையும் பொழுது தேவன் விரும்பத்தக்க நிலையிலே நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாய் மாற்றப்படுகிறது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சோ முதல்ல நம்ம பிறக்கும் போது தேவன் அருவருக்கத்தக்க எந்த நிலையில பிறக்கிறோம்? பாவ நிலையில நம்ம பிறக்கிறோம். ஏன்னா நம்ம தாயின் கருவிலே நம்ம எப்படிதான் வந்தோம்? பாவத்திலே நம்ம கர்ப்பம் தரிக்கப்பட்டோம். முதலாவது நம்ம அம்மாவுடைய வயிற்றிலிருந்து வரும்போது எப்படி வந்தோம்? பாவியா வந்தோம். ரெண்டாவது டைம் நம்ம தேவனுடைய அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, தேவனுடைய அந்த என்ன சொல்றதுக்கு, அந்த மறுரூபமாக்கப்பட்ட அனுபவம் வரும் பொழுது நம்ம இப்ப என்ன ஆயிட்டோங்க? வேற ஒரு மனிதனாய், புதிதாய் இருக்கிற ஒரு மனிதனை போல என்ன ஆயிட்டோம்? நம்ம மாற்றப்பட்டு இருக்கிறோம். அடுத்த வசனத்துக்கு வாங்க. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். சேர்ந்து வாசிக்கலாம் 13. மேலும் மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீக்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. போதும். அப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட் படிக்கும் போதெல்லாம் முன்னாடி என்னதான் போடப்பட்டிருக்குது? ஒரு முக்காடு போட்ட மாதிரி இருக்குது. இப்போ என் மூஞ்சி முன்னாடி இந்த முக்காடு, இப்போ இந்த கல்யாணம் நம்ம சர்ச்சில் எத்தனை நம்ம எல்லாம் நம்ம சர்ச்சில் இருக்கிற நம்ம தங்கச்சிங்களுக்கெல்லாம் எல்லாம் கல்யாணம் பண்ணோம். எல்லாரும் என்ன பண்ணாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லுங்களேன், என்ன பண்ணிக்கிட்டாங்க? முக்காடு போட்டுக்கிட்டாங்க. இப்படி மூடி இருந்தது. கல்யாணம் ஆனோடனே, தாலி கட்டினோடனே என்ன பண்ணிட்டாங்க? அந்த முக்காடை மாப்பிள்ளை என்ன பண்ணாரு? எடுத்து விட்டார். எடுத்து விட்டா என்னாச்சு? இப்போ அவங்களுடைய முகம் தெரியுது. இப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட் வந்து தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ் மாதிரி. இப்போ நீ ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நீங்க என்ன படிச்சாலும் ஜீசஸை மையமா வச்சு ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை படிச்சீங்கன்னா அது எப்படிப்பட்டது தான் இருக்கு? முன்னாடி முக்காடு போட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனா ஓல்டு டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாட்டில் நீங்க எதை படிச்சாலோ அதை யாரோட நீங்க நினைச்சு படிக்கணும்? சொல்லுங்களேன். முக்காடை நீக்கினவர் யாருங்க? திரைச்சலையை கிழிச்சவர் யாரு? இயேசு. இயேசுவை அந்த பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களோட இணைச்சு படிச்சாதான் பழைய ஏற்பாடு அர்த்தமுள்ளதா இருக்கும். வெறுமனே பழைய ஏற்பாட்டை வந்து நம்ம படிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் நமக்கு கிடையாது. அப்ப புரியுதுங்களா? அப்ப பவுல் என்ன சொல்றாரு? ஜீசஸ் தான் என்ன பண்ணாரு? இயேசு தான் என்ன பண்றாரு? இந்த முக்காடை நீக்கிறார். முன்னாடி போட்டிருந்தது. பழைய ஏற்பாடை படிக்கும் போது ஒருவேளை நியூ டெஸ்டமெண்டே இல்லாம உங்க கையில ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பிச்சு மல்கியா வரைக்கும் உங்க கையில யாராவது பைபிளை கொடுத்து படிப்பா அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னங்க ஒண்ணுமே புரியலையே, இல்ல படிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஒரு கதவுக்கு மாதிரி படிச்சு நம்ம தூக்கி மூடி வச்சுட்டு போயிடுவோம். ஆனா நம்ம வாழ்க்கையில அது எப்படி இப்படி செயல்பட ஆரம்பிச்சது? இயேசுவின் மூலமாய் அந்த முக்காடு நீக்கப்பட்டு நாம் மறுரூபமாக்கப்பட்டு நமக்குள்ள ஆவி நிறைவை பெற்று, ஆவி நிறைவு எனக்குள் மாத்திரமல்ல எனக்குள்ளாக இருந்து என்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் அது வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் இங்க பவுல் சொல்றார். மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது 15ஆம் வசனம், இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த வசனத்தை சொல்லி நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஆனா எதுக்காக இவர் சொன்னார்ன்றது இப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்? கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள இருக்கும் போது என்ன விடுதலை தெரியுமா? மறுரூபமாக்கப்படுதல் அப்படின்றது தான் ஆக்சுவலா நமக்கு கிடைக்கிற விடுதலைங்க. ஆனா இவ்வளவு நாளா விடுதலை என்ன நம்ம நினைச்சுக்கிட்டோம்? பிசாசுடைய போராட்டத்திலிருந்து விடுதலை வர்றதுதான் விடுதலை நினைச்சுக்கிறோம். கிடையவே கிடையாது. இப்ப புரியுதுங்களா ஏன் முன்னாடி இருக்கிற வசனத்தெல்லாம் படிக்கணும்னு? நம்ம இந்த ஒரு வசனத்தை எடுத்து படிச்சீங்கன்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க?
கர்த்தருடைய ஆவியானவர் வந்தார்னா விடுதலை உண்டாகும், நல்லதுதான். ஆனா எப்படிப்பட்ட விடுதலை? முதல்ல பாவ சரீரத்திலிருந்து பரிசுத்தமான சரீரம், அடுத்தது பரிசுத்தமான சரீரத்திலிருந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். இந்த 3 ப்ராசஸ ஒரு மனுஷன் கடந்து வரலன்னா ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மகிமையின் மேல் மகிமை. முதலாவது பாவ சரீரங்க. எங்க 3 ஸ்டேஜ், நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் கொஞ்சம் ஜெபிக்கிறவர்கள், தியான நிலையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க எல்லாரும். முதலாவது கவனிப்போம். முதலாவது பிறக்கும் போது எப்படி பிறந்தோம்? பாவியா பிறந்தோமா? அதுக்கப்புறம் தேவன் நம்மளை என்ன பண்ணாரு? ரட்சித்தார். அதை நம்ம ஃபர்ஸ்ட் க்ளோரின்னு சொல்றோம், மகிமை. அடுத்ததா நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்குள்ள யார் வந்துட்டா? ஆவியானவர் வந்துட்டார். அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாருங்க? நமக்குள்ள மாத்திரம் அவர் இருக்க விரும்பல, நம்முடைய காரியங்கள் எல்லா செயல்பாடுகளிலும் அவர் தன்னுடைய கிரியையை அவர் வெளிப்படுத்தும்படி விரும்புகிறார். அவருக்கு அனுமதிச்ச உடனே அவர் என்ன பண்றாரு? ரெண்டாவது க்ளோரி, ரெண்டாவது மகிமையை கொடுக்கிறார். மகிமையின் மேல் மகிமை. அந்த ரெண்டாவது மகிமை எப்படிப்பட்ட மகிமையா இருக்குது? மறுரூபமாக்கப்பட்ட மகிமையா இருக்குது. ஹல்லேலூயா. அந்த மறுரூபமாக்கப்பட்டதுல நம்ம யாருடைய சாயலா மாற்றப்படுறோம்? ஆப்வியஸா எல்லாருமே இயேசுவினுடைய சாயலாக நம்ம மாற்றப்படுகிறோம். அப்போ இயேசுவின் சாயல்ல ஒரு மனுஷன் மாறலனா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. திரும்ப நான் சொல்றேன், இயேசுவை போல நம்ம மாறலன்னு சொன்னா ஆவியானவர் நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனாலதான் ஜெபிக்கும் போது நம்ம என்னத்தை முக்கியத்துவப்படுத்தி ஜெபிக்கிறோம் தெரியுங்களா? ஆண்டவரே, நான் மாம்சத்திற்கு நான் மரிக்கணும், மாம்சம் சாகணும். மாம்சம் செத்தால் ஒழிய ஆவியானவர் உள்ள இருந்து மறுரூபமாக்குதலை நமக்குள்ள ஏற்படுத்த முடியாது. நம்ம ஆனா இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இல்லைங்க, நான் என்னதான் இருந்தாலும் நான் மனுஷன் தானே. பவுல் எங்கேயாவது அங்க சொன்னாரா? ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார், பாவியிலும் பிரதானமான பாவின்னு சொன்னாரே ஒழிய அதை சாக்கு போக்கா வச்சுட்டு மறுரூபமாக்கப்படுவதற்கு அவர் தடையாக அதை நினைக்கவில்லை. ஒருவேளை அப்படி நினைச்சிருந்தாருன்னா இவ்வளவு தைரியமா அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு? வசனத்தை சொல்லியிருக்க மாட்டார். அப்படியே அவர் சொல்லியிருந்தாலும் அது பரிசுத்த வேதாகமத்தில் இடம் பெற்றிருக்க வாய்ப்பே இல்லை. காரணம் என்ன? பாவியில் பிரதான பாவி நானுன்னு பவுல் சொல்றாரு. நம்மளும் அதே மாதிரிதான், பாவியில பிரதான பாவி நானு. அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம என்ன அக்கிரம அநியாயங்களை செஞ்சோன்னு. ஆனா ஏசப்பா நம்மளை என்ன பண்றாருங்களா? நீ அப்படியே இருக்காத, நான் பாவினே சொல்லிட்டு இருக்காத. நீ யார் மாதிரி மாறணும்? இப்போ என்ன மாதிரி நீ மாறணும். தேவனுடைய விருப்பம் அதுதான். தம்முடைய முதற் பேரான குமாரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா 2வது 3வது இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். நீங்க சொல்லுங்களேன். ஆமா, எபிரேயர்ல அப்படித்தானே பாக்குறோம். அவருடைய சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா 2, 3 நாள்லாம் இருக்குன்றனாலதான் முதல்னு சொல்றோம். இப்போ நம்ம எல்லாருமே யார மாதிரி மாறணுமா? அவருடைய முதற் பேரானவர் யாரு? அவர் பேரு இயேசு. அவரை போல நம்ம என்ன பண்ணப்படணும்? மாற்றப்படணும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நீ புரியலனாலும் நீங்க தலையை நல்லா ஆட்டுவீங்க, நல்லா தெரியும். ஆனா இப்ப நான் திரும்ப ஒரே ஒரு தடவை ஃபைனலா நான் ஃபுல்லா நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, சரிங்களா? நல்லா. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பிறக்கும் போது எப்படி பிறந்தோம்? பாவியா பிறந்தோம். இங்க நீங்க தான் பதில் சொல்லணும். 2வதா இயேசுவை ஏற்றுக்கொண்டவனே என்ன பெற்றுக்கொண்டோம்? மகிமையை பெற்றுக்கொண்டோம். அதனால நமக்குள்ள யார் வந்துட்டா? ஆவியானவர் வந்துட்டாரா? இப்ப ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இவ்வளவு நாள் ஆவியானவருக்கு எந்த இடமும் கொடுக்கலங்க. நம்ம ஒரு ஏதோ ஒன்று காரணம் சொல்லிக்கிட்டு, நான் பாவி, எனக்கு கோவம் வருது, என்னால இந்த சுபாவத்தை மாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்துட்டோம். ஆனா இனிமே அதுக்கான நேரம் இல்லை. இந்த வருஷத்துல அப்படி சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் நம்மளை என்ன பண்றாரா? மகிமையின் மேல மகிமை அடைவதற்கு அழைக்கிறார். அப்ப 2வது மகிமை என்னன்னு சொன்னேன்? நம்மை மறுரூபமாக்குகிறதான மகிமைன்னு சொன்னேன். அந்த மறுரூபமாக்குதல்னா எப்படி? உள்ள இருக்கிறதான ஆவியானவர் என்னுடைய எல்லா செயல்பாடுகளிலும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு? வெளிப்பட ஆரம்பிக்கிறார். எந்த அளவுக்கு அவர் வெளிப்பட ஆரம்பிக்கிறார்? கிறிஸ்துவினுடைய சாயல் என்னிடத்திலே உருவாகும் அளவும் ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்ன பண்றாரு? வெளிப்பட ஆரம்பிக்கிறார். அப்ப நம்ம ஜெபத்துல அஃப்கோர்ஸ் பிசாசு நிறைய தாக்கங்கள் நமக்கு ஏற்படுத்தினாலும் நமக்கு எதிரி யார் தெரியுமா? நம்ம மாம்சம் தான். நம்ம சொந்த மாம்சம் தான் நம்முடைய எதிரி. பிசாசு கூட நம்மளை
நம்ம ரெண்டாவது டார்கெட்டு தான். ஆனால் முதல் டார்கெட் எது தெரியுமா? மாம்சம். அதனால தான் நம்ம ஃபாஸ்டிங், உபவாசம்னு இருக்கும்போது வயிறுன்னு இருக்கு இல்லையா, நம்ம வயிறு இருக்குது, அது என்ன பண்ணுது? கரெக்டாக அந்த சாப்பிட்ற நேரத்துக்கு அப்படியே கொட்டையுது, பசி எடுக்குது, வயிறு கத்துது. அதெல்லாம் எதனுடைய பாகம்? மாம்சத்தினுடைய ஒரு பாகம். ஃபாஸ்டிங் ஓகே, எப்படியா ஃபாஸ்டிங் இருந்துடுறோம். அதே மாதிரி ஒருத்தன் கோபமான வார்த்தை எனக்கு விரோதமாக பேசும்போது என் வாய் என்ன துடிக்குது? அப்படியே கொடையுதா இல்லையா? வாயை திறந்து பேசுறான், பேசி தொலை, வாய் வரைக்கும் வந்துருச்சுங்க வார்த்தை. ஏதோ ஆவியானவர் செல்ஃப் கண்ட்ரோல் கொடுத்தனால கொஞ்சம் என்ன பண்ணிக்கிட்டேன், கட்டுப்படுத்திக்கிட்டேன். ஸோ இதே தான். இப்போ எப்படி நீங்கள் ஃபாஸ்டிங்லாம் இருந்து ஜோம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பேசுகிற வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் இல்லை, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை என் வாயிலிருந்து வரக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத என் கண்களினால பார்க்க மாட்டேன். தேவனுக்கு பிரியமில்லாத என் காதுகளினாலே கேட்க மாட்டேன். தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களில் என்னுடைய கால்கள் போவது இல்லை. தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை என்னுடைய கைகள் செய்வது இல்லை. தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகளை என்னுடைய சிந்தனைகள் சிந்திப்பது இல்லை. இதுதான் நமக்கு வேணும். இதுதான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபத்தினுடைய தாற்பயமே இதுதான். இது செய்யாம வெளியில இருக்கிற பிசாச ஏய் போ விரட்டு, இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், அக்கினி, அதை ஊற்றுறேன் இதை ஊற்றுறேன், நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்? உங்க முதல் எதிரியாகிய மாம்சத்தை நீங்க என்ன பண்ணல, இன்னும் மேற்கொள்ளல. மாம்சத்தை மேற்கொள்ளணும்னா மகிமையின் மேல் மகிமை அடைவதற்கும் மறுரூபம் அடைவதற்கும் நம்மளுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிறதான ஆவியானவருக்கு நம்ம அனுமதி வழங்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஆவியானவரே என்னுடைய கண்களை நீங்க என்ன பண்ணுங்க, ஆளுகை செய்யுங்க. என்னுடைய வாயை நீங்க என்ன பண்ணுங்க, ஆளுகை செய்யுங்க. என்னுடைய கரங்களை நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய மூளை பகுதியை ஆளுகை செய்யுங்க. என்னுடைய கால்களை ஆளுகை செய்யுங்க. ஏன்னா இதுல நான் தவறிட்டேன்னு சொல்லி சொன்னா, மாம்சத்துல நான் தவறிட்டேன்னா பிசாசு வரணும்னு அவசியமே இல்லை. பிசாசு வெளியவே தான் இருப்பான், நம்ம எல்லைக்குள்ளேயே வரமாட்டான். ஆனா நம்ம வாழ்க்கைக்குள்ள ஏன் இன்னும் ஆசீர்வாதம் வரல? ஏன் இன்னும் மாம்சத்திற்கு மறிக்கல? முதல் மகிமையை பெற்றுக்கொண்டாய், ஆனா மகிமையின் மேல் மகிமை அடைவதற்கான மறுரூப அனுபவத்தை நீ இன்னும் பெறவில்லை. ஆண்டவர் இன்னைக்கு கண்டிப்பா உங்களோட பேசியிருப்பார் நான் நினைக்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்க போகிறோம். ஆமா இயேசுப்பா, நான் என்னுடைய வாழ்க்கையில ஆவியானவருக்கு நான் அனுமதி கொடுக்கல. அப்படியே கொடுத்திருந்தாலும் இயேசுவை போல மாறுவது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு நானே ஒரு முட்டுக்கட்டையா இருந்துட்டேன். நானே ஒரு முட்டுக்கட்டையா இருந்துட்டேன். பரிசுத்தம் ஆக முடியாததற்கு எனக்கு நானே ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டேன். என்னதான் இருந்தாலும் நான் மனுஷன் தானே, என்னதான் இருந்தாலும் நான் ஒரு விழுந்து போனவன் தானே என்று சொல்லி எனக்கு நானே சாக்கு போக்கு சொல்லி கொண்டு தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை நான் வெளிப்படுத்தாம போயிட்டேன். இயேசுப்பா, இதற்காக தயவா என்னை மன்னியும். நான் உம்மை போல மாற்றப்பட வேண்டும். இயேசுவே, உம்முடைய சாயலாய் நான் உருவாக வேண்டும். அப்பா, நீங்க சொன்ன கற்பனைகள் எல்லாம் வெறுமனே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா அதை கை கொள்ளுவதற்கு எங்களால முடியலையேன்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டாம். அதற்காக தான் நம்ம அதை தேவனுடைய வார்த்தையை கை கொள்வதற்காக தான் நமக்குள்ள ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த 40 நாட்களில் நம்ம அதிகமாய் ஜெபிக்க வேண்டியது, கர்த்தாவே, நான் மாம்சத்திற்கு மரித்து ஆவிக்குள்ளாக பிழைத்து இந்த மறுரூப அனுபவத்தை நான் பெறுகிறவனாய் நான் மாற வேண்டும். இயேசுப்பா, என்னுடைய கண்களை சுத்தமாக்குங்க, என்னுடைய சிந்தையை சுத்தமாக்குங்க, என்னுடைய கைகளை சுத்தமாக்குங்க. ஏன்னு சொல்லி சொன்னா, நீங்க விரும்புகிற வாழ்க்கையை நான் இன்னும் வாழலை. இயேசுப்பா, இந்த 18ஆம் வசனத்துல நாங்க வாசிக்கிறோம், நாங்க எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த நாளிலே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த மறுரூப அனுபவத்திற்குள்ளாக தேவன் நம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். அதுவே இந்த 40 நாட்களிலே நம்ம செய்ய வேண்டிய காரியம். வெறுமனே சாப்பிடாம இருக்கிறது மாத்திரம் நம்மளை மறுரூபமாக்காது.
வெறுமனே ஏதோ ஒரு காரியத்தை தியாகமாய் செய்யாமல் இருப்பது மாத்திரம் நம்மை மறுரூபமாக்காது. ஆவியானவருக்கு நாம் அனுமதி வழங்க வேண்டும். ஆவியானவரால் நடத்தப்படுவதனுடைய அவசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து கிறிஸ்துவின் சாயல் உண்டாகும் வரைக்கும் அவர் நமக்குள்ளாக இருந்து வாக்கு கடங்காத விண்ணப்பங்களோடு வேண்டுதல் விண்ணப்பங்களை செய்வதற்கு நாம் அவருக்கு அனுமதி தர வேண்டும். இந்த ஆவியானவருக்கு இந்த அனுமதியை தராமல் நாம் கிறிஸ்துவனுடைய சாயலை அடைய முடியாது. கிறிஸ்துவனுடைய சாயலை அடையாமல் மகிமையின் மேல் மகிமை பெற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் ஏங்க செய்யணும்? ஏன் இயேசுவை மட்டும் ஏத்துக்கிட்டு நிறைய பேர் இந்த கல்லனை தங்களுக்கு எக்ஸாம்பிளா வச்சுக்குவாங்க. கல்லன் நமக்கு எக்ஸாம்பிளே கிடையாதுங்க. சிலுவையில இயேசுப்பா பக்கத்தில் இருக்கிற அந்த கல்லன் இருக்கான் இல்லைங்களா, நிறைய பேர் அதான் நினைச்சுக்குவாங்க. அந்த கல்லன் மாதிரி கடைசியில இயேசுப்பா என்னையும் நினைவு கூறும்னு சொல்லி அப்படியே பரலோகத்துக்கு வந்துடலாம் அப்படின்னா பரலோகத்துக்கு வர மாட்டீங்க. ஏன்னா அவனுக்கு அப்பதான் காஸ்பல் பிரசன்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்பதான் முதல் தடவை இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான். அவனுக்கு நேரம் இல்லை, அதனால இயேசுப்பா அவனை பரலோகத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டாரு. ஆனா உங்களுக்கு இப்ப பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் காதுகளாலே சுவிசேஷம் என்னவென்பதை கேட்டிருக்கிறீர்கள். தேவன் யார் என்பதை நீங்கள் சிறு வயது முதற்கொண்டு கேட்டிருக்கிறீர்கள். இப்ப போயிட்டு இயேசுவை எல்லாம் அறிஞ்சவங்க, பைபிளை படிச்சவங்க போயிட்டு இயேசப்பா கிட்ட போய் கல்லன் மாதிரி ஜெபிக்க முடியாது. கல்லனை வைத்துக் கொண்டு நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. நிறைய கிறிஸ்தவங்களை நான் பார்த்திருக்கேன். அந்த கல்லன் மாதிரிங்க, எப்படியோ கடைசி நிமிஷத்துல இயேசப்பா நீ நினைவுக்கு பரலோகத்துக்கு வந்துடுறேன், வாய்ப்பே இல்லை. நான் அடிச்சு சொல்றேன், வசனத்தின் அடிப்படையில சொல்றேன், நீங்க பரலோகத்துக்கு வர முடியாது. கல்லன் வந்தானா கல்லன் ஒருத்தன் தான் வருவான், நம்மளாம் போக முடியாது. ஏன்? நம்ம காதுகள் ஏற்கனவே எதை கேட்டுருச்சு? சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறது. ஏற்கனவே உங்களுடைய இருதயத்துக்குள்ள யார் வந்துட்டா? ஆவியானவர் வந்துட்டாரு. ஆவியானவர் வந்தார்னாலே அடுத்தவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். மறுரூப அனுபவம் இல்லாமல் பரலோகத்திற்கு போக முடியாது. திரும்ப சொல்றேன், மறுரூப அனுபவம் இல்லாமல் பரலோகத்திற்கு போக முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை போல மாற்றப்படாமல் நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. ஜீசஸ், இது ரொம்ப ஒரு கடினமான வார்த்தையா இருக்கலாம். பட் ஐ ஹேட் டு ஸ்பீக். நான் இந்த சத்தியத்தை சொல்லிதான் ஆகணும். எனக்கு பூசி மொழிவிலாம் எனக்கு பேச தெரியாது. நம்ம எல்லாருமே இதற்காக முயற்சிக்க வேண்டும். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நான் யோக்கியனா இருக்கிறனால நான் பேசல, நானும் அதற்காக முயற்சித்து கொண்டிருக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு இனிமே இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நானும் மனுஷன் தானே, நானும் இந்த தவறை செய்யறவன் தானே, இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. we are no more called to be simple sinful human beings. நாம் சாதாரணமான பாவம் நிறைந்த சாதாரண மனிதர்களாய் இருப்பதற்காக ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படவில்லை. we are called to live great, we are called to live holy. நம்மை பரிசுத்தமாய் வாழவும், மகத்துவமான காரியங்களை செய்யவும், அசாதாரணமான காரியங்களை செய்து முடிக்கவும் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த நாளிலே உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீர்கள். நான் இப்படிதான், எனக்கு லிமிட் இவ்வளவுதான், என்னுடைய மாம்சம் இவ்வளவுதான். டோன்ட் டிசீவ் யுவர் செல்ஃப். பிசாசு தந்திரமா இன்னைக்கு உங்களை வஞ்சித்துட்டு இருக்கான். ஆனா நீங்க சிம்பிளா உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கிறதுக்காகவோ, வெறும் இயேசுவை நம்பி மற்றவங்களுக்கு இயேசு நல்லவர்னு சொல்றதுக்காக மாத்திரம் உங்களை இயேசு அழைக்கல. அவரை போல நீங்கள் உருமாற்றப்பட வேண்டும். அவரை போல மறுரூப அனுபவம் உங்களுக்கு வேண்டும். அவரை போல போகிற எல்லா இடங்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுகந்த வாசனையை வீசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். If this is not happening, you are not a Christian. இது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கலன்னு சொன்னா நீங்க கிறிஸ்தவனே இல்ல. Don't say you are a Christian. நான் கிறிஸ்தவன் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கிறிஸ்தவன் சொன்னா கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும். கிறிஸ்தவன் சொன்னா ஆவியினாலே மறுரூப அனுபவம் இருக்கணும். என்னையும் இந்த வார்த்தை குத்துது. நான் யோக்கியனா உங்க முன்னாடி பேசல, நம்ம எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். we are all standing in front of God. தேவனுக்கு முன்பதாக நிற்கிறோம். நம்ம யாருமே இன்னும் அந்த தகுதியை பெறல. ஆனால் இனிமேலும் மாம்சத்தை சாக்காக சொல்லிக்கொண்டு நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி தயவு செய்து இனிமே யாரும் பேசாதீங்க. அந்த கல்லனை மாதிரி எப்படியாவது கடைசி நிமிஷத்துல பரலோகம் வந்துருவேன் தயவு செஞ்சு கல்லன் நமக்கு உதாரணம் கிடையாது. நமக்கு சிறந்த உதாரணம் ஜீசஸ் தான். நமக்கு சிறந்த உதாரணம் இயேசு தான். இயேசுவை போலதான் நம்ம மாறணும். இயேசு தான் நம்மளுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கிறார். If it is not Jesus, then no one else. வேற எந்த மனிதனையும் உங்களுக்கு முன்பதாக உதாரணமாக வைத்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்று சொன்னால் நம்ம சாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்கல்ல, அசாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள், இயேசுவை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டவர்கள். இந்த வசனத்தை நான் பேசும்போது இந்த வார்த்தை என்னை ரொம்ப குத்துது. அதனாலதான் இன்னைக்கு நானும் உடைஞ்சு போய் தான் உங்ககிட்ட பேசுறேன்.
நானும் உடைக்கப்பட்ட நிலையில தான் இந்த வார்த்தையை உங்ககிட்ட நான் பிரசங்கிக்கிறேன். இது முடியாத காரியம் இல்லை. இது முடியாமல் இருந்திருந்தா பவுல் இவ்வளவு தைரியம் இந்த வசனங்களை எழுதி இருக்க மாட்டாரு. பவுலால் இதை செய்ய முடியும் என்று சொன்னால் ஏன் நம்மால செய்ய முடியாது? இயேசுவை கூட விட்டுருங்க, அவர் தேவனுடைய குமாரன்னு நீங்க சொல்லலாம். ஆனா பவுல் செய்திருக்கிறாரே, அப்போஸ்தலர்கள் செய்திருக்கிறார்களே, அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை வெளிப்படுத்தினார்களே, ஏன் நம்மால் முடியவில்லை? இதனால் உங்களுக்கு முன்பதாக இது ஒரு சவாலாக நான் சொல்லுகிறேன். இயேசுவை வெளிப்படுத்த ஆரம்பிப்போம். ஆவியானவர் நமக்குள்ளாகிறது செயல்படுவதற்கு நாம் எல்லா பகுதிகளிலும் அனுமதி கொடுப்போம். சிந்தை, எண்ணம், யோசனை என்று சொல்லி எல்லா பகுதிகளிலும் இயேசுவே நான் உம்மை போல மாற வேண்டும் என்று சொல்லி கேட்போம். நம்ம எல்லாரும் முடிந்தால் கரங்களை உயர்த்தலாமா? ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே, எங்களுக்குள்ளாக நீர் இருக்கிறீர். எங்களை உருமாற்றும்படி இந்த நாளிலே நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் சாதாரண மனிதனாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவன் அல்ல என்பதை தெளிவாக இன்று புரிந்து கொண்டேன். நான் மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தை பெறும்படியே எனக்குள் ஆவியானவர் தங்கியிருக்கிறீர். நான் இயேசுவை போல மாற எனக்கு பலன் தாங்க. நான் மாம்சத்தை தினந்தோறும் சிலுவையில் அறைய எனக்கு பலன் தாரும். நான் மாம்சத்திற்கு மரித்து ஆவிக்குள்ளாக பிழைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென். இந்த ஜெபத்தை நீங்க தினந்தோறும் ஜெபிங்க. ஆண்டவரே, இன்னைக்கு என்னுடைய மாம்சத்தை நான் சிலுவையில் அறைகிறேன். சாதாரணமான மனிதனாய் இருப்பதற்காக அல்ல பிரியமானவர்களே, அசாதாரணமான காரியங்கள் தேவன் நம் மூலமா இந்த வருஷத்துல வல்லமையான காரியங்களை செய்ய போறார். வார்த்தையினாலே விவரிக்க முடியாத நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. ஜஸ்ட் திஸ் ஒன் சாக்ரிஃபைஸ், இந்த ஒரு தியாகத்தை நீங்க செஞ்சா போதும். ஆனா அந்த ஒன்னுதான் செய்யறது ரொம்ப கஷ்டம், எனக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு தியாகம், மாம்சத்திற்கு நம்ம மறிக்கணும். ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அதை சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. நான் மாம்ச மனிதன் தானே என்ற பேச்சு இனிமே நம்முடைய வாயில வரக்கூடாது. நாம் ஆவியினால நிரப்பப்பட்டவர்கள். நான் மாம்ச மனிதன் தான் சொல்லும் போது ஆவியானவர் எவ்வளவு வேதனைப்படுவார் தெரியுமா? இவ்வளவு நாள் இவனுக்குள்ளாக இருந்து நான் செயலாற்றி வந்து கொண்டிருந்த இந்த நற்கிரியைகள் ஏன் இன்னைக்கு செயல்படாம போச்சுன்னு சொல்லி ஆவியானவரை துக்கப்படுத்துவோம். ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையில மாம்ச கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்துறீங்கன்றதை மாத்திரம் மறந்துடாதீங்க. நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிற அவருக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவரை துக்கப்படுத்துறது. ஆவியானவருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை அவரை துக்கப்படுத்துவது. நீங்க எப்படி துக்கப்படுத்துவீங்க? மாம்சத்தின்படி நீங்கள் நடந்தால் அவர் துக்கப்படுவார். அப்ப மறுரூபமாக்கப்படணும், இயேசுவை போல மாறணும். இயேசுனுடைய வார்த்தைகளை படிங்க, ஆவியில நிரம்பி ஜெபிங்க. இது ரெண்டு தான். இந்த இன்னும் அடுத்து நம்ம இன்னைக்கு 13வது நாள். இன்றைக்கு இன்னும் நமக்கு நாட்கள் இருக்கிறது. ரெண்டு காரியத்தை மாத்திரம் கொஞ்சம் அதிகமா செய்யுங்க. திரும்ப சொல்றேன், இயேசுனுடைய வார்த்தைகளை திரும்ப திரும்ப படிங்க. 4 சுவிசேஷங்களை படிச்சுக்கிட்டே இருங்க. ரெண்டாவதா ஆவியில நிரம்பி ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக இந்த நாட்கள் முடிவதற்குள்ளாக மறுரூப அனுபவத்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில, நம்ம சொந்த வாழ்க்கையில நம்மளால பார்க்க முடியும். அதனாலே தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு இது ஒரு ஆலோசனையாக சொல்றேன். நீங்க தயவு செய்து ஆவியானவர் பேசுகிற இந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் இருதயத்தில் இருக்கிறதான ஆவியானவரை உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் செயல்படுவதற்கு அவருக்கு அனுமதி கொடுங்க. நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதங்களை செய்வார். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நாளிற்காய் நன்றி. இந்த நாள் எங்களோடு நீர் பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, as we listen to these words, we might feel this is impossible. இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் போது இது எங்களால் முடியாத காரியம் என்பதை போல எங்களுக்குள்ள தோன்றலாம். எப்படி நான் இந்த ஒரு குறிப்பிட்ட பழக்கத்தை என்னை விட்டு நிறுத்துவது? எப்படி நான் கோபம் இல்லாமல் இருக்கிறது? எப்படி என்னால இச்சை இல்லாமல் இருக்கிறது? எப்படி என்னால இந்த மாம்ச கிரியை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது என்று சொல்லி எங்களால முடியாது என்று சொல்லி நாங்கள் நினைக்கலாம். ஆனா நீங்க தெளிவா சீஷர்களிடத்துல சொன்னீங்க,
அப்படியானால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி சொன்னப்போ, அப்படியானால் யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்னு சொல்லி கேட்டப்போ நீங்க சொன்னீங்க, மனுஷனால இது முடியாததுதான், ஆனா தேவனால என்று முடியாதது என்று சொல்லி சொல்லுவதற்கு எதுவும் இல்லை என்று சொன்னீங்களே. அந்த தேவன், அந்த ஆவியானவர் எங்களுக்குள் நீர் இருப்பதினால் எங்களை இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ, மகிமையின் மேல் மகிமை அடைய, இந்த மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, அதன் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு உதவி செய்யும். ஒருபோதும் கள்ளனையோ வேற எந்த மனிதனையோ எங்களுக்கு முன்பதாக நாங்கள் உதாரணமாக வைத்துக் கொள்ள வேண்டாம் ஆண்டவரே. இயேசுவே, நீங்க ஒருத்தர் தான் எங்களுக்கு பைபிள்ல எங்களுக்கு சிறந்த உதாரணம். பவுலை கூட நாங்க பார்க்கல, நாங்க இயேசுவை தான் பார்க்கிறோம். நாங்க மோசேவை பார்க்கல, நாங்க இயேசுவை பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களை நாங்க பார்க்கல, நாங்க இயேசுவை பார்க்கிறோம். நீரே எங்களுடைய சிறந்த முன்மாதிரி. உம்மை போலவே மாற நாங்கள் ஆசைப்படுகிறோம். எங்களை நினைத்தருளும், ஆவியினால நிரப்பும், எங்களை இயேசுவை போல மாற்றும். இதற்காகவே இந்த நாட்களை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை இந்த நாளில் எங்களை நிரப்பட்டும். கர்த்தருடைய ஆளுகை எங்கள் மேல உண்டாகட்டும். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும், இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரியும். இந்த 40 நாட்கள் முடிவதற்குள்ளாக உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்திலே வளருகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும். துதி கனமகிமையெல்லாம் உமக்கே. இயேசுவை நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நான் பேசினதான இந்த செய்தி ரொம்ப ஒரு கடினமான ஒரு செய்தி. கடினம்னு சொல்லி, அதாவது நமக்கு உங்களுக்கு நீங்களே அது கடினம்னு நினச்சிக்காதீங்க. ஆவியானவர் வந்தாருன்னா நிச்சயமா என்ன பண்ணுவார்? இயேசுவை போல நம்மை மாற்றுவார். அதனால தயவு செஞ்சு இனிமேல் என்ன பண்ணாதீங்க, நான் மனுஷன்தான், நான் இதை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை காரணமா சொல்லிட்டு இயேசுவை போல மாறுவதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம மாம்சமே தடையா இருப்பதற்கு நம்ம அனுமதிக்க கூடாது. தினந்தோறும் மாம்சத்தை சிலுவையில் அறையணும். ஆவியிலே உயிர்த்தெழுந்து ஆவியானவரோடு இணைந்து நாம இயேசுவை வெளிப்படுத்துறோம். ஹல்லேலூயா, ஆமென். God bless you.